Welcome to TAP IAS Academy. This is Shiganti Shivaji from Tanjavur branch. இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம TAP IAS Academy ஆல் ஓவர் பிரான்ச்சஸ் சூட் டெஸ்ட் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸ்காலர்ஷிப் ஃபார் ஃப்ரீ மாடல் எக்ஸாமாக ஒரு ஃபுல் மாடல் எக்ஸாம் அப்படிங்கிறது நடந்தது. ஸோ இதுக்கு உண்டான ஜென்ரல் ஸ்டடீஸில் உள்ள பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் அண்ட் யூனிட் 6 தமிழக வரலாறு பண்பாடுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாலிட்டி டாப்பிக்கில் இருக்கக்கூடிய டிஸ்கஸ் பண்ணலாம் கொஷின்ஸை. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? which of the following statement is incorrect அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் அப்படிங்கிறது 1946 டிசம்பர் 9 நடைபெற்றதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். டிசம்பர் 9 1946 டாக்டர் சச்சினானந்தா சின்ஹா அவரோட தலைமை, அதாவது தற்காலிக தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா சச்சினானந்த சின்ஹா அவர்கள் தான் தலைமை வகிச்சிருப்பாரு. ஸோ இதுல முதல் கூட்டம் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், குறிக்கோள் தீர்மானம் ஜவஹர்லால் நேரு அவர்களால் 1946 டிசம்பர் 13 கொண்டு வரப்பட்டது. குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிறது என்னன்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ரெசல்யூஷன் சொல்றோம். ஓகேவா? ஸோ தற்போதைய முகப்புரை சொல்லக்கூடிய பிரியாம்பல் உருவாவதற்கு காரணமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குறிக்கோள் தீர்மானம் தான். ஜவஹர்லால் நேரு தலைமையில டிசம்பர் 13 1946 வந்து இந்த நாள்ல குறிக்கோள் தீர்மானம், தட் மீன்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சரியா தான் இருக்கு. அடுத்தது தேர்ட் ஸ்டேட்மெண்ட், 1947 ஆகஸ்ட் 29 டாக்டர் BR அம்பேத்கர் தலைமையில வரைவு குழு அமைக்கப்பட்டது. அதாவது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி மேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறமேல என்ன பண்றாங்க, டிஃப்ரெண்ட் கமிட்டிஸ் அப்படிங்கிறத போடுறோம். ஓகேவா? ஸோ இதில் வரைவு குழு வந்து யாரோட தலைமையில் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமது சட்டமேதை டாக்டர் BR அம்பேத்கர் தலைமையில் டிராஃப்டிங் கமிட்டி அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ எப்போ ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா ஆகஸ்ட் 29 1947. ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு திஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் சரியாக தான் இருக்கு. அண்ட் த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் அரசியல் அமைப்பு நிர்ணய சபையின் இறுதி கூட்டம் 1949 நவம்பர் 24 அன்று கூடியது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங் 1946 டிசம்பர் 9 இருக்கு. அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட லாஸ்ட் மீட்டிங், அரசியலமைப்பு நிர்ணய சபையோட கடைசி கூட்டம் அப்படிங்கிறது நவம்பர் 26 கிடையாது, ஜனவரி 24 1950 தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் மீட்டிங் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து தவறாக இருக்கிறது. ஸோ நவம்பர் 26 1949 அப்படிங்கிறது தவறாக இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ டிசம்பர் 9 1946 ஆரம்பிச்சு ஜான்வரி 24 1950 வரைக்குமே லாஸ்ட் செஷன் ஆஃப் மீட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ இதில் நவம்பர் 26 1949 கொடுத்தனால இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஓகேவா? ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். ஆப்ஷன் டி இஸ் த ராங் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following statement is incorrect? அதே மாதிரி பின்வரும் கூற்றுகள்ல தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ முதலாக முகவுரையுடன் ஆரம்பிக்கப்பட்ட அரசியலமைப்பு அப்படிங்கிறது தான் அமெரிக்க அரசியலமைப்பு. ஓகேவா? ஸோ இந்த அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல இருந்தால் இது ஆக்சுவலி நம்ம முகவுரை அப்படிங்கிறது பிரியாம்பிள் சொல்றோம். இட் இஸ் த கீ நோட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். நம்மளோட அரசியலமைப்போட திறவுகோல் எதை சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா பிரியாம்பிள தான் சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த முகப்புரை ஆனது அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டிருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது முதலாக எங்க ஆரம்பிச்சாங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்பு தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா இருக்கு. நெக்ஸ்ட், preamble is the key to the constitution. முகவுரைங்கிறது அரசியலமைப்பின் திறவுகோல் என்று அழைக்கப்படுகின்றது சொல்றோம். ஓகேவா? முகவுரைங்கிறது என்னன்னா நமது திறவுகோல், அரசியலமைப்பின் திறவுகோல், கீ நோட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத சொல்றோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், முகவுரையில் காணப்படும் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் அப்படிங்கிற வார்த்தை லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிறது எங்கேருந்து டிரைவ் பண்ணியிருப்பாங்கன்னா பிரெஞ்சு ரெவல்யூஷன், பிரெஞ்சு புரட்சி 1789 நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சியில இருந்த எந்தெந்த வார்த்தை, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம், ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிற வேர்டு பிரெஞ்சு புரட்சி சொல்லக்கூடிய பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல இருந்தா எடுத்திருப்போம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சரியாக இருக்குது. நெக்ஸ்ட், இதுவரை அரசியலமைப்பின் முகவுரை 3 முறை திருத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் தப்பு. முகவுரை பிரியாம்பிள் ஆனது ஒரே ஒரு டைம், ஒன்லி ஒன்ஸ் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அதில் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ 3 முறை இல்லை, ஒரு முறை மட்டுமே திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ எந்த இது பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம் 1976 42nd Amendment 1976 படி பிரியாம்பிள ஒன்லி ஒன்ஸ் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, திருத்தம் மேற்கொண்டிருப்பாங்க. ஸோ இந்த திருத்தம் மேற்கொண்டு என்ன வார்த்தைகளை சேர்த்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சமதர்மம், சமய சார்பற்ற ஒருமைப்பாடு. ஓகே.
தட் மீன்ஸ் சோஷியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி. இந்த 3 வார்த்தைகள் தான் ஒரே முறை திருத்தப்பட்டு, ஆனால் 42nd அமெண்ட்மெண்ட் 1946 படி 1976 படி என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த முகவுரையா திருத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இங்கே 3 முறை திருத்திருப்பாங்க சொல்றாங்க. 3 times அமெண்ட்மெண்ட் பண்ணல, ஒன்லி ஒன்ஸ் தான் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பை விச் அமெண்ட்மெண்ட் மீன்ஸ் 42nd அமெண்ட்மெண்ட் 1976, 42வது சட்ட திருத்தம் 1976 படி இந்த 3 வார்த்தைகள் சேர்க்கப்பட்டிருக்கும். என்னென்ன வார்த்தை? சோஷியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி, சமதர்மம், சமய சார்பற்ற ஒருமைப்பாடு அப்படிங்கிற வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு திஸ் எந்த ஸ்டேட்மெண்ட் தவறாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் இதில் தவறாக இருக்கு. ஓகே, ஸோ புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எஸ், கூற்று 1ல் லோக்பால் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் எல்.எம். சிங்வி அப்படிங்கிற சொல்றோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லோக்பால் அப்படிங்கிற அமைப்பு எதற்காகன்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஒரு ஊழல் தடுப்பு அமைப்பாக செயல்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா லோக்பால். ஓகே, ஸோ மத்திய அளவில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் தவறு செய்யும் போது எந்த அமைப்பு அதை தடுத்து நிறுத்துன்னு பார்த்தீங்கன்னா லோக்பால். ஓகேவா? ஸோ அப்போ சென்டர்னா என்னது? லோக்பால், மத்திய அளவில் இருக்கக்கூடிய ஊழியர்கள். அப்போ இது லோக்பால். அப்போ மாநிலம் பார்க்கும்போது மாநில அளவில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் தவறு செய்யும் போது தடுக்கக்கூடிய அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா லோக் ஆயுக்தா. ஓகேவா? இந்த லோக்பால் அப்படிங்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா எல்.எம். சிங்வின்னு சொல்றாங்க. 1963 எல்.எம். சிங்வி அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரியாக இருக்குது. நெக்ஸ்ட், இந்த ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன், முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம், அதோட பரிந்துரை பேர்ல என்ன பண்ணியிருப்பாங்க? லோக்பால் அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கியிருக்காங்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம், ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் சொல்லக்கூடிய ஏஆர்சின்னு சொல்லுவோம். 1966 மொராஜி தேசாய் அவரோட பீரியட்ல இந்த முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கும். இந்த ஆணையத்தின் பரிந்துரையின் பேர்ல தான் எதை உருவாக்கியிருப்பாங்க? லோக்பால் அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மொராஜி தேசாய்க்கு அப்புறம் ஹனுமந்தராவ். ஓகேவா? ஸோ ஹனுமந்தராவ் அப்படிங்கிறத வழி நடத்திருப்பாரு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் சொல்லக்கூடிய முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் பேரில் தான் என்ன பண்ணிருப்பாங்க? லோக்பால் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கி இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியாக தான் இருக்குது. ஸோ அக்கார்டிங் டு திஸ் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 இஸ் ட்ரூ. கூற்று 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் we move on to next question. Yes, pick out the incorrect pair. தவறான இணையை கண்டறிக. முகவரையை பற்றி பல்வேறு மெம்பர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க? பல்வேறு கூற்றுகளை சொல்லியிருப்பாங்க. அந்த கோட்ஸ் எது ராங்கா மேட்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல், கீ நோட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்க டைரக்டாவே நம்ம கொடுத்துருக்காங்க. பிக் அவுட் இன்கரெக்ட் பேர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொன்னவர் எர்னஸ்ட் பார்ட்னர். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் கரெக்டா இருக்கு. அடுத்தது அரசியலமைப்பின் அடையாள அட்டை, ஐடென்டி கோட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்.ஏ. பல்கிவாலா. ஓகே, ஸோ இதில் எப்படி நினைப்பு வச்சுக்கிறீங்கன்னா திறவுகோல். ஓகேவா? ஸோ திறவுகோல், இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல். இங்கிலீஷ்ல அப்படியே பாருங்க, கீ நோட்ஸ், அதாவது முக்கியமான இம்பார்ட்டன்ட் கீ எல்லாம் பார்க்கர் பெண்ணை வச்சு எழுதுறோம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பு வச்சுக்கோங்க. ஸோ எர்னஸ்ட் பார்ட்னர். ஓகே, ஸோ பார்ட்னர் இந்த சென்ஸ் பார்க்கர் பென் அப்படிங்கிற மாதிரி நினைப்பு வச்சுக்கோங்க. ஸோ முக்கியமான கீ நோட்ஸ், அதாவது இந்த முக்கிய குறிப்புகள் கூட சொல்லலாம் திறவுகோலை. சப்போ இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் தான் யாருன்னா எர்னஸ்ட் பார்ட்னர். நெக்ஸ்ட், அரசியலமைப்பின் அடையாள அட்டை யாரு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்.ஏ. பல்கிவாலா. வாலா இந்த சென்ஸ் வாலெட் நினைப்பு வச்சுக்கோங்க. வாலெட்னா என்னது? பர்ஸ். ஓகே, ஸோ பர்ஸில் தான் நீங்கள் ஐடி கார்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா என்.ஏ. பல்கிவாலா தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், இறையாண்மையுடைய மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாகூர்தாஸ் பர்காவா கிடையாது. ஓகேவா? ஸோ ஜாதகம் சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கே.எம். முன்ஷி. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு நல்லது கெட்டது எது நடந்தாலும் என்ன பண்றோம்? ஜாதகத்தை எடுத்து போய் பார்க்குறோம். ஸோ முன்ஷி அப்படிங்கிற மாதிரி நினைப்பு வச்சுக்கோங்க. ஸோ ஜாதகம்னால யாருன்னு வந்தோம்னா முன்ஷி. ஓகேவா? ஸோ அப்போ தாகூர்தாஸ் பர்காவா, பேரை பார்த்தாலே தாகூர்தாஸ் பர்காவா, எப்படி தாகூர்னாலே ரவீந்திரநாத் தாகூர் ஒரு தாத்தா அப்படிங்கிற மாதிரி நினைப்பு வச்சுக்கோம். ஸோ அப்போ தாகூர்தாஸ் பர்காவா அப்படிங்கிறவங்க அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தாத்தான என்ன பண்ணியிருப்பாங்க? ஊன்றுகோல் வச்சு தான் நடப்பாங்க. ஸோ அப்போ தாகூர்தாஸ் அப்படிங்கிறவங்க ஊன்றுகோல். இப்போ பெரியவங்க வீட்டில் இருக்கதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆத்மாத்மா நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அது ஊன்றுகோல், ஆன்மா, ஜுவல் செட் அப்படிங்கிறதுனா சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாகூர்தாஸ் பர்காவா. ஓகேவா? ஸோ இங்க இந்த சி ஸ்டேட்மெண்ட் தவறா இருக்கு. அடுத்தது வழக்கறிஞர்களின் சொர்க்கம் என்று சொன்னவர் யாருன்னா சார் ஐவர் ஜென்னிங்ஸ். ஓகே, ஸோ டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. வழக்குகளின் சொர்க்கம்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. வழக்குகளின் சொர்க்கம், தட் மீன்ஸ்
இதுல வழக்குகளின் சொர்க்கம் யாருன்னு சொன்னதுன்னா ஏவி டைசி. வழக்கறிஞர்களின் சொர்க்கம் மீன்ஸ் லாயர்ஸ் பாரடைஸ் சொன்னது யாருன்னா ஐவர் ஜென்னிங்ஸ். ஓகே, வழக்குகளின் சொர்க்கம் அப்படிங்கிறது கேசஸ், பாரடைஸ் ஆஃப் கேசஸ் சொன்னது யாருன்னா ஏவி டைசி. டிஃபரன்ஸ் தெரியுதா? ஓகே, அகைன் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல், தட் மீன்ஸ் கீ நோட்ஸ் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் பார்க்னர். தட் மீன்ஸ் பார்க்கர் பென் வச்சு எழுதுறீங்கன்னு நினைப்பு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அரசியலமைப்பின் அடையாள அட்டை, ஐடி கார்டு. ஐடி கார்டுனாலே பேலட்ல வச்சிருக்கோம். அப்போ NA பல்கிவாலா. ஓகே, ஸோ ஜாதகம், குடியரசின் ஜாதகம். ஜாதகம் அப்படிங்கிறதுனால KM முன்ஷி. ஓகேவா? ஸோ அப்போ தாகூர்தாஸ் பர்காவா என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்திய அரசியலமைப்பில் முகவுரையானது ஒரு ஊன்றுகோலா இருக்கு, ஆத்மாவா இருக்கு, ஆன்மாவா இருக்கு, ஓகே, ஒரு ஜுவல் செட்டா இருக்குன்னு சொன்னது யாருன்னா தாகூர்தாஸ் பர்காவா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வழக்கறிஞர்களின் சொர்க்கம், தட் மீன்ஸ் பாரடைஸ், லாயர்ஸ் பாரடைஸ் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐவர் ஜென்னிங்ஸ். வழக்குகளின் சொர்க்கம் என்று சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏவி டைசி. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு திஸ் பிக் அவுட் த இன்கரெக்ட் பேரண்ட் கேட்கும்போது ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட், எஸ், ஹியர் கம்ஸ் த மேட்ச் தி ஃபாலோயிங். பொறுத்துகளை பார்க்கலாம். அரசியலமைப்பை திருத்த முறை நம்ம நல்லாவே தெரியும். ஸோ நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பானது டைரக்டாக எழுதுகிற பல்வேறு கண்ட்ரீஸ்லேருந்து டிரைவ் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ மோர் தேன் 60 மேற்பட்ட நாடுகள்லேருந்து என்ன பண்ணியிருப்போம், நம்ம மூலங்கள் அப்படிங்கிறது டிரைவ் பண்ணியிருப்போம். ஸோ மோர் தேன் 60 கண்ட்ரிஸ். இதில் மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா 1935 இந்திய அரசு சட்டம் சொல்லக்கூடிய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து மெஜாரிட்டி ஆஃப் சோர்சஸ் அப்படிங்கிறத டிரைவ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதில் நம்ம மேட்ச் பண்ணுறோம் எந்தெந்த விஷயங்கள்லாம் இதுலேருந்து நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அரசியலமைப்பின் திருத்த முறை, அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற சொல்கிறோம். ஸோ அரசியலமைப்பு திருத்த முறைங்கிறது தென்னாப்பிரிக்கா அரசியலமைப்பிலிருந்து, சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ சவுத் ஆப்பிரிக்கா அரசியலமைப்பிலேருந்து பெறப்பட்டுள்ளது. ஸோ 368 ஆர்டிகல் நம்ம பார்ப்போம்ல. ஸோ 368ங்கிறது பகுதியில் 20 வருமா? ஸோ அந்த திருத்தம் அப்படிங்கிறது எங்கேருந்து வாங்கியிருப்போம்? தென்னாப்பிரிக்கா அரசியலமைப்பு 2. நெக்ஸ்ட் பலமான மத்திய அரசாங்கம், ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர். ஓகேவா? ஸோ இந்த பலமான மத்திய அரசாங்கம் பார்க்கும்போது எங்கேருந்து வந்திருக்கோம்னா கனடியன் கான்ஸ்டியூஷன், கனடா அரசியலமைப்பு. ஸோ 2-1. ஓகே, ஸோ இந்த கனடியன் பார்க்கும்போது சி அப்படிங்கும்போது சி ஃபார் சென்டர் நினைப்பு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இதர விஷயங்கள் ரெசிடியரி பவர்ஸ் ஆர் வெஸ்டர்ட் வித் த சென்டர், அதாவது இதர விஷயங்கள் அதிகாரங்கள் எல்லாமே யாருக்கு போகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்டருக்கு தான் போகும். அப்போ சி ஃபார் சென்டருங்கிறது கனடியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து வருது. அதே மாதிரி பலமான மத்திய அரசாங்கம். ஓகேவா? ஸோ ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர், கூட்டாட்சியாக இருந்தாலுமே அதில் அதிக அதிகாரம் யாருக்கு இருக்கு? நம்ம மத்திய அரசாங்கத்துக்கு தான் இருக்குன்னு சொல்ற விஷயமே எதில் டிரைவ் பண்ணியிருப்போம்னா சி ஃபார் கனடா நினைப்பு வச்சுக்கோங்க. தட் மீன்ஸ் சென்டர். ஓகேவா? சப்போ இது 2-1. நெக்ஸ்ட் அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால எங்கேருந்து வருதுன்னா அமெரிக்க அரசியலமைப்பு. அமெரிக்க அரசியலமைப்புலேருந்து நம்ம அரசியலமைப்பு அப்படிங்கிற கருத்துரு, இந்த கான்செப்டே எங்கேருந்து வாங்கியிருக்கோம்னா அமெரிக்க அரசியலமைப்புலேருந்து தான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி முகவுரை அப்படிங்கிறதும் எங்கேருந்து வாங்கியிருப்போம்னா அமெரிக்க அரசியலமைப்புலேருந்து வாங்கியிருப்போம். ஓகேவா? ஸோ அட் த சேம் டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடிப்படை உரிமைகள் சொல்லக்கூடிய பகுதி 3ல் பார்ட் 3 அப்படிங்கிறது அடிப்படை உரிமைகள் சொல்கிறோம். இதுவும் எங்கேருந்து வாங்கியிருக்கோம்? நம்ம அமெரிக்க அரசியலமைப்பு தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் சொல்லக்கூடியது பகுதி 4ல் 36லேருந்து 51 வரைக்கும் DPSPன்னு சொல்கிறோம், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிங்கிறது அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு திஸ் த ரைட் ஆன்சர் இஸ் 2, 1, 4, 3. ஆப்ஷன் A இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் we move on to next question. Match the following. Yes? Okay. ஸோ இது பொறுத்துக. ஓகே, இந்த கமிட்டிஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ மேஜர் கமிட்டிஸ், மைனர் கமிட்டிஸ் அப்படிங்கிற பார்த்துருக்கோம். பெரிய குழுக்கள், சிறிய குழுக்கள் அப்படிங்கிற பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ பெரிய குழுக்கள் மொத்தம் எத்தனை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 8 குழுக்கள் இருக்கும். சிறிய குழுக்கள் அப்படிங்கிறது 15 குழுக்கள் இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ அதுக்கு ரிலேட்டடாக தான் இங்கே மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஒன்றிய அரசியலமைப்பு குழு. ஓகேவா? ஸோ இந்த ஒன்றிய அரசியலமைப்பு குழு, ஒன்றிய அதிகார அரசியலமைப்பு குழு, இந்த ஒன்றியம் சார்ந்த விஷயம் அப்படின்னாலே யார் வருவாங்கன்னா ஜவஹர்லால் நேரு வருவாங்க நினைப்பு வச்சுக்கோங்க. தட் மீன்ஸ் 2. நெக்ஸ்ட் மாகாண அரசியலமைப்பு குழு. மாகாண அரசியலமைப்பு குழுங்கிறது என்னன்னா ப்ராவின்ஷனல் கான்ஸ்டியூஷனல் கமிட்டி அப்படிங்கிற சொல்றோம். ஓகேவா? ஸோ மாகாணங்கள், மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் வராங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடிப்படை உரிமைகளுக்கு உண்டான துணைக்குழு, சப் கமிட்டிஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா JP கிருபாலினி அவர்கள். ஓகேவா? ஸோ 2, 1, 4. நெக்ஸ்ட் அரசியலமைப்பு நிர்ணய சபையோட செயல்குழு. ஓகேவா? ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இருக்குல்ல, ஸோ அதோட கமிட்டியோட ஹெட் யார் இருப்பாங்கன்னா GV மௌலான்கர். ஓகேவா? ஸோ 2, 1, 4, 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா
எஸ், இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேஜர் கமிட்டிஸில் வரும். அரசியல் நிர்ணய சபையின் செயற்குழு அப்படிங்கிறது மைனர் கமிட்டி சொல்லக்கூடிய சிறிய குழுக்கள்லேருந்து வருது. ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு திஸ் 2143 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின், ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், which of the following statement is incorrect? பின்வரும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவியானது வெஸ்ட்மின்ஸ்டர் அரசியலமைப்பு ஜனநாயக முறையிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த வெஸ்ட்மின்ஸ்டர்ங்கிறது என்னது? இங்கிலாந்து அரசியலமைப்பு. ஓகே, ஸோ இந்த இங்கிலாந்து அரசியலமைப்புல இருந்து தான் பிரதம மந்திரி, தட் மீன்ஸ் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற பதவியை வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா தான் இருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி பிரதமர் என்பவர் சமமானவர்களில் முதன்மையானவர் என்கிறார். யாரு சொல்றாங்கன்னா மார்லி பிரபு. மின்டோ மார்லின்னு பார்த்துருப்போமா? அதுல மார்லி அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம பிரைம் மினிஸ்டரா பிரைம்ஸ் இன்டர் பேர், தட் மீன்ஸ் பிரதமர் என்பவர் பார்த்தீங்கன்னா சமமானவர்களே ரொம்ப முக்கியமானவர்னு சொன்னது யாருன்னா மார்லி. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா இருக்கு. இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் 88 பிரதம அமைச்சரோட கடமைகள் பற்றி கூறுகிறது சொல்றாங்க. பிரைம் மினிஸ்டரோட டியூட்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 78. இட் இஸ் நாட் 88. 88 கிடையாது, 78 தான். ஓகே, ஸோ இந்த 88ங்கிறது தலைமை வழக்கறிஞர். அதே மாதிரி இந்த அமைச்சர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கடமைகளை பற்றி சொல்றது 88ல் வரும். ஆனால் இங்கே 78 தான் என்னது? பிரதம அமைச்சரோட கடமைகளை பற்றி சொல்றது 78. ஓகே, ஸோ இது தவறாக இருக்கு. நெக்ஸ்ட், பிரதம அமைச்சர் என்பவர் குடியரசுத் தலைவருக்கு அமைச்சருக்கும் இடையே பாலமாக விளங்குபவர். ஓகேவா? ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம பிரசிடென்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த மினிஸ்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் பாலமா இருந்து செயல்படுற ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்து ஆக்ட் பண்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரைம் மினிஸ்டர் தான். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சரியாக தான் இருக்கு. ஸோ தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ ஆர்டிகல் 88 கிடையாது, ஆர்டிகல் 78. ஓகே, ஸோ 78 என்ன? இட் இஸ் த டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரியின் கடமைகள் அப்படிங்கிறத சொல்றோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், எஸ், பிக் அவுட் த இன்கரெக்ட் பேர். ஓகேவா? தவறான இணையை கண்டறிக. ஓகேவா? ஸோ நம்மளோட கொஸ்டின் ஸ்டாண்டர்டை பார்த்துக்கோங்க. முன்னாடியெல்லாம் வந்துட்டு கூற்று, காரணம், பொறுத்துக அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இங்கே கொஷினோட ஃபார்மேட்டே மாறி இருக்கும். ஸோ இதுவும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இந்த நடைமுறைக்கு வந்த டேட் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ மக்களவை மற்றும் மாநிலங்களவை. மக்களவைனா என்னது? லோக்சபான்னு சொல்கிறோம். மாநிலங்களவைங்கிறது ராஜ்யசபான்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ லோக்சபாவை வந்து லோயர் ஹவுஸ்ன்னு சொல்லலாம், கீழவைன்னு சொல்லலாம். ராஜ்யசபாவை மேலவைன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்பர் ஹவுஸ் அப்படிங்கிற சொல்கிறோம். அல்லது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஹவுஸ் ஆஃப் பீப்புள். அதர் நேம்ஸ் என்னென்ன சொல்லலாமா? ஸோ ஹவுஸ் ஆஃப் பீப்புள், லோயர் ஹவுஸ், மக்களவை. ஓகேவா? இதுவே மாநிலங்களவைனா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், ராஜ்யசபா. ஓகே, மேலவை. இது எல்லாமே மாநிலங்களவையோட இன்னொரு பேரு. ஓகேவா? ஸோ மக்களவையின் நடைமுறைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 17, 1952 நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ சரியானது. மாநிலங்களவைன்னு சொல்லக்கூடிய ராஜ்யசபா பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 3, 1952 வந்துட்டு இட் கேம் இன்டு ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சரியா இருக்கு. அடுத்தது பதவிக்காலம். பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா லோக்சபாவுக்கு பதவிக்காலம்ங்கிறது என்னது? 5 years. தட் மீன்ஸ் இந்த லோக்சபாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுப்போம் பாராளுமன்ற எலெக்ஷன் மூலமா. இதில் 5 வருடங்கள் அவங்களோட பதவிக்காலமாக இருக்கும். மெஜாரிட்டி எந்த கட்சி வின் பண்ணுதோ அவங்கள வந்து ஆட்சி அமைக்க சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த லோக்சபா மக்களவையோட பதவிக்காலங்கிறது 5 ஆண்டுகள். நம்ம மாநிலங்களவை அப்படிங்கிறது நிரந்தர அவையாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 years ஒன்ஸ் வந்துட்டு ரிட்டையர் ஆவாங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த ராஜ்யசபாங்கிறது 6 வருடங்கள். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா இருக்கு. அடுத்தது உறுப்பினராக குறைந்தபட்ச வயது. நம்ம லோக்சபாவில் மெம்பர் ஆகணும்னா மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன்னா 25 years. இதுவே ராஜ்யசபான்னு சொல்லக்கூடிய மாநிலங்களவையில் மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 30 years. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா இருக்கு. அடுத்தது தற்போதைய தலைவர். ஓகேவா? ஸோ மக்களவை லோக்சபாவோட தற்போதைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓம் பிர்லா. ஓகேவா? ஸோ மாநிலங்களவையில் யார் சேர்மனாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தான் சேர்மனாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஹி வில் பி த ஆக்டிங், அதாவது நம்ம பதவி வழி மூலமாக நம்ம வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்களா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ பதவி வழி மூலமாக நம்ம துணை குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவோட சேர்மனாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே ஜக்தீப் தன்கர், ஜக்தீப் தான் என்ன பண்ணுறாங்க, இங்கே துணை குடியரசுத் தலைவர் தான் இங்கே ராஜ்யசபாவோட சேர்மனாக இருப்பாங்க. ஸோ இங்கே ஓம் பிர்லா கொடுத்தது தவிர இந்த ஓம் பிர்லா எதுக்கு இருப்பாங்க, நம்ம மக்களவையோட சேர்மனாக இருக்காங்க ப்ரெசென்ட்ல. ஓகேவா? ஸோ அப்போ 2025க்கு இதாது. ஓகேவா? ஸோ இங்கே லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான்
தவறா இருக்கு. ஆப்ஷன் டி இஸ் த ராங் ஆன்சர், இன்கரெக்ட் பேர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், எஸ், which of the following statement is incorrect? சாதாரண சட்ட முன்வரைவு பத்தின விஷயங்கள்ல எது தவறானதுன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது மக்களவை அல்லது மாநிலங்களவையில் எதில் வேண்டுமானாலும் கொண்டு வரலாம். ஓகேவா? ஸோ இதில் சாதாரண மசோதா, அதாவது மசோதாவில் வந்து பார்த்தீங்கன்னா பண மசோதா, சாதாரண மசோதா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பண மசோதா பொறுத்த வரைக்கும் எங்கே மட்டும் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும்? லோக்சபா சொல்லக்கூடிய மக்களவையில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அறிமுகப்படுத்த முடியும். ஆனால் இந்த சாதாரண மசோதான்னு சொல்லக்கூடிய ஆர்டினரி பில் அப்படி கிடையாது. ஓகேவா? ஸோ த ஆர்டினரி பில் கேன் பி இனிஷியேட்டட் ஆர் இன்ட்ரடியூஸ்ட் இன் எனி ஹவுஸ். தட் மீன்ஸ் மக்களவையிலையும் அறிமுகப்படுத்தலாம், மாநிலங்களவையும் அறிமுகப்படுத்தலாம். ஓகேவா? ஸோ இது கரெக்டாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட், குடியரசுத் தலைவரின் பரிந்துரை இல்லாமலேயே இது அறிமுகப்படுத்தப்படலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டினரி பில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரசிடென்ட் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ண அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இதில் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பண மசோதாவை பொறுத்தவரை தான் பிரசிடென்ட் என்ன பண்ணுவாங்க? ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதில் எந்த ஒரு பரிந்துரையும் இல்லாமல் அறிமுகப்படுத்தலாம். இதுவும் சரியா இருக்கு. இதை மாநிலங்களவையும் திருத்தவோ நிராகரிக்கவோ முடியும். சாதாரண மசோதா பொறுத்த வரைக்கும் எந்த ஹவுஸ் வேணாலும் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். இதில் ராஜ்யசபா என்ன பண்ணலாம்? இதை ஒன்ஸ் என்ன பண்ணலாம்? அதை அமெண்ட்மெண்ட், அதுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரீகன்சிடர் பண்ண சொல்லி அனுப்பலாம். திருத்தவோ நிராகரி இல்லை அப்போஸ் பண்ணி அனுப்பலாம் சொல்றாங்க. ஓகே, ஸோ இது சாதாரண மசோதாவை பொறுத்த வரைக்கும் சரியானது. இங்க கேட்டிருக்கிறது எல்லாமே ஆர்டினரி பில்லை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. இட் கேன் பி டினைட் பை த ராஜ்யசபா ஃபார் மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் 14 days ஒன்லி. அதாவது இந்த முன்வரவை 14 நாட்கள் வரை மட்டுமே மாநிலங்களவையில் வைத்திருக்க முடியும் சொல்றாங்க. ஆக்சுவலி ஆர்டினரி பில்ல வந்து ராஜ்யசபாவுக்கு 14 நாட்கள் வரை வைத்திருக்க முடியும் அப்படிங்கிறது தவறானது. இது எதுக்கு ரிலேட்டடானதுன்னா பண மசோதா. ஓகேவா? ஸோ இந்த பண மசோதா ஆனது குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்றதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும்? இந்த பண மசோதாவானது மக்களவை சொல்லக்கூடிய லோக்சபால அறிமுகம் செய்ய முடியும். இதுல மாநிலங்களவைக்கு எந்த ஒரு அதிகாரமே கிடையாது. மாநிலங்களவை வந்து திருத்தவோ நிறுத்தி வைக்கவும் முடியாது. ஒன்லி என்ன பண்ணலாம்? வித்ஹோல்ட் பண்ணிக்கலாம். 14 days வரைக்கும் அதை நிறுத்தி வச்சுக்கலாமே தவிர அதுக்கப்புறம் அவங்களோட ஒப்பீனியன் இருந்தாலும் இல்லாலும் சரி இந்த பண மசோதாவாவது நடைமுறைக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ இதில் மாநிலங்களில் 14 days என்ன பண்ணலாம்? வித்ஹோல்ட் பண்ணியிருக்கலாம் சொல்றாங்க. ஆனால் இது எதுக்கு? பண மசோதாவுக்கு தான் சொல்றாங்களே தவிர சாதாரண மசோதாவுக்கு கிடையாது. அப்போ ஆப்ஷன் டி தான் இதில் தவறாக இருக்கு. அவங்க என்ன கேட்குறாங்க? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்குறாங்க. தவறானது. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். புரியுதா? எஸ். நெக்ஸ்ட், which of the following statement is incorrect? ஓகே, ஸோ எல்லாமே பின்வரும் கூற்றுகள் எது தவறானது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஃபைன். புதுதில்லியில் அமைந்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் ஜனவரி 28, 1950 துவங்கப்பட்டது. ஓகே, ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது அதோட தலைமையகம் நியூ டெல்லியில் இருக்கும். இந்த சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது இந்திய விடுதலைக்கு பின்பு எப்போ வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 28, 1950. ஓகே, ஸோ இதுவே பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் முதல் உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது நம்ம ரெகுலேட்டிங் ஆக்ட்னு சொல்லக்கூடிய ஒழுங்குமுறை சட்டத்தின்படி 1774ல் நம்ம கல்கத்தால இருக்கக்கூடிய வில்லியம் கோட்டையில தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த முதல் உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது உருவாயிருக்கும். ஸோ எலிஜா இன்ஃபே தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருப்பார். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 28, 1950ல் முதல் உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரியா இருக்கு. அடுத்தது 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. ஓகே, ஸோ இந்த ஃபெடரல் கோர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 படி இந்த ஃபெடரல் கோர்ட் அப்படிங்கிறது உருவாயிருக்கும். ஸோ இந்த ஃபெடரல் கோர்ட் உருவானதுக்கு அப்புறம் தான் எது உருவாயிருக்கு? சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா இருக்கு. இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ஓகேவா? ஸோ நம் குடியரசுத் தலைவரோட அதிகாரங்கள், நிர்வாக அதிகாரங்கள் சொல்லி எக்ஸிக்யூட்டிவ் பவர்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த நிர்வாக அதிகாரங்கள்ல அப்பாயின்மெண்ட்ஸ், நியமனங்கள் எல்லாமே உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிலேருந்து, சிஏஜிலேருந்து, அட்டார்னி ஜெனரல்லேருந்து, ஆளுநர்லேருந்து எல்லாரையும் நியமிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். ஓகேவா? ஸோ பிரைம் மினிஸ்டர்லையும் எல்லாத்தையும் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸையும் அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடியரசுத் தலைவர் சொல்லக்கூடிய பிரசிடென்ட் தான். ஸோ இதுவும் சரியா இருக்கு. அடுத்தது, தற்சமயம் உச்சநீதிமன்றம் ஒரு தலைமை நீதிபதி உட்பட 6 நீதிபதிகளை மட்டுமே கொண்டுள்ளது. ஓகே அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ கரண்டா பார்த்தீங்கன்னா 34 ஜட்ஜஸ் அப்படிங்கிறது இருப்பாங்க. தட் மீன்ஸ் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் பிளஸ் அதர் ஜட்ஜஸ் 1 + 33 அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ இப்போ 34 ஜட்ஜஸ் தான் கரண்ட்ல இருக்காங்க 2025ல. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ தற்போதைய ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் சிஜேஐ யாரு? பிஆர் கவாய். 52வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னா பிஆர்
கவாய். ஓகேவா? ஸோ பூஷன் ராமகிருஷ்ண கவாய்ங்கிறவர் தான் 52வது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஓகேவா? ஸோ அப்போ 51 யாரு? சஞ்சீவ் கண்ணா. ஓகே. ஸோ அப்போ 50வது சந்திரசூட். ஓகேவா? ஸோ நம்ம லாஸ்ட் த்ரீ அப்படிங்கிற மாதிரி நம்ம நிதி ஆணையங்களாக இருக்கட்டும், இப்போ தற்போதைய தலைவர்கள் சொல்லக்கூடிய உச்சநீதிமன்ற தலைவர்கள்லேருந்து லோக்பால், லோக் ஆயுக்தா இந்த மாதிரி தலைவர்கள் லிஸ்ட்டில் நம்ம அப்டேட்டடாக படிச்சோம். ஓகேவா? சமீபத்தில் நடந்த குரூப் 4 எக்ஸாமில் கூட பார்த்தீங்களா? ஸோ அதில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்களா? ஸோ அது மாதிரி வந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்துட்டு ப்ரெசென்ட்டாக இருக்கிற பர்சனை வச்சு அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் இதெல்லாம் ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ ஹியர் விச் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் கேட்கும்போது தற்போது எத்தனை நீதிபதிகள் இருக்காங்க? 34 ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் அதில் தவறாக இருக்குது. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேவா? எஸ். ஓகே. மேட்ச் தி ஃபாலோயிங். பொறுத்துக. ஓகே. ஸோ பஞ்சாயத்து ராஜ், பஞ்சாயத்து அமைப்புகள், லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸ்லேயும் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ பல்வந்த் ராய் மேத்தா குழு, பல்வந்த் ராய் மேத்தா குழுங்கிறது 1957 உருவாக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ இதில் நேஷனல் சோஷியல் எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம் சொல்லக்கூடிய இந்த இதுலையும் சமூக மேம்பாடு திட்டம், தட் மீன்ஸ் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இதை வந்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு தான் எந்த குழு? பல்வந்த் ராய் மேத்தா குழு 1957 உருவாக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ இந்த பல்வந்த் ராய் மேத்தா குழுவை என்ன சொல்றாங்க? பஞ்சாயத் ராஜின் மகாசாசனம். தட் மீன்ஸ் என்னது? மேக்னா காட்டான்னு சொல்லுவோம். பஞ்சாயத் ராஜின் மேக்னா காட்டா. ஓகேவா? ஸோ இந்த பல்வந்த் ராய் மேத்தா குழு பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. 3 அடுக்கு பஞ்சாயத் முறை. ஓகேவா? ஸோ தட் மீன்ஸ் கிராம பஞ்சாயத்து, அதே மாதிரி பஞ்சாயத்து ஒன்றியம், இந்த ஜில்லா பரிஷத் சொல்கிறோம்ல, ஸோ இதெல்லாம் 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பை வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அசோக் மேத்தா குழு, அசோக் மேத்தாங்கிறது 1977 இவங்க 2 அடுக்கு முறை பஞ்சாயத்து இருந்தால் போதும்னு சொல்லியிருப்பாங்க. இது 2-1. நெக்ஸ்ட் ஜிவிகே ராவ் குழு. ஓகேவா? ஸோ ஜிவிகே ராவ் குழுங்கிறது 1985 உருவாக்குனது. LM சிங்விங்கிறது 1986. ஓகேவா? ஸோ இந்த ஜிவிகே ராவ் குழு அப்படிங்கிறவங்க வேரற்ற பொருட்கள், கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ் அப்படிங்கிறத முன்மொழிஞ்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் LM சிங்வி குழு வந்து பார்த்தீங்கன்னா 73 மற்றும் 74வது சட்ட திருத்தத்தை மேற்கொண்டிருப்பாங்க. இந்த 73rd and 74th அமெண்ட்மெண்ட் படி தான் என்ன பண்ணியிருப்பாங்க? பஞ்சாயத் ராஜ் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ 73rd அமெண்ட்மெண்ட் 73வது சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்திருக்கும். 74வது சட்ட திருத்தம் 1992 படி நகராட்சின்னு சொல்லக்கூடிய முனிசிபாலிட்டியை நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2143. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஸோ 2143 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட், which of the following statement is incorrect? பின்வரும் கூற்றுகள் தவறானது. அகைன் தவறான கொஸ்டின் கேட்குறாங்க. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 15, ஓகேவா? ஸோ பார்ட் 15 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் எக்ஸ்பிளைன்ஸ் அபவுட் எலெக்ஷனை பற்றி சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 324லேருந்து 329, 324லேருந்து 329 வரைக்கும் எதை பற்றி சொல்லுது? தேர்தலை பற்றி சொல்லுது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சரியாக இருக்குது. 2014 நடைபெற்ற இந்த எலெக்ஷன், காமன் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே முதல் முறையாக நோட்டா அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேவா? ஸோ நோட்டா அப்படிங்கிறது என்னன்னா நன் ஆஃப் தி அபோவ் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகே. ஸோ நன் ஆஃப் தி அபோவ். ஸோ இது எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குன்னா 2014 இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த நோட்டா அப்படிங்கிறத இந்தியாவில் எப்போ நடைமுறைப்படுத்தினாங்கன்னா 2014 எலெக்ஷனில், 2014 எலெக்ஷனில் இதில் நோட்டா அப்படிங்கிற சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சரியாக இருக்குது. ஆப்ஷன் சியில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்தியாவில் ஜனவரி 27ஆம் நாள் தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஜனவரி 27 கிடையாது, ஜனவரி 25. எதனால இந்த ஜனவரி 25 பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறத எப்போ நடைமுறைப்படுத்தியிருப்பாங்கன்னா ஜனவரி 25, 1950 தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த டேவை ரிமெம்பர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் எவ்ரி இயர் ஜனவரி 25, ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 25வது நாளை என்னவா கொண்டாடுறோம்னு பார்த்தீங்கன்னா வாக்காளர் தினமா, நேஷனல் ஓட்டர்ஸ் டேவா நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு திஸ் ஆப்ஷன் சி இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட் ஹியர். இங்கே இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்குறாங்க. ஸோ ஹியர் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே, ஓகே, ஃபைன்.
கூற்று 1 ஆம்பட்ஸ்மன் என்பது நிர்வாக முறைகேட்டிலிருந்து குடிமக்களை காப்பாற்றும் அதிகாரி என்பதன் பொருள். ஓகேவா? ஸோ இந்த ஆம்பட்ஸ்மென்ட் அப்படிங்கிற வார்த்தை எந்த வார்த்தைன்னா ஸ்வீடன் வார்த்தை. ஓகேவா? ஸ்வீடன்ல இருந்து ஆம்புட் அப்படிங்கிற வார்த்தை வந்து பெறப்பட்டது. வாட் இஸ் மீன் பை ஆம்புட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ். தட் மீன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் சொல்றோம் பிரதிநிதின்னு சொல்றோம். ஓகே, அப்ப குடிமக்களை காப்பாற்றும் அதிகாரி என்பதன் பொருள். இதுதான் ஆம்பட்ஸ்மன் சொல்றோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா இருக்கு. ஸ்வீடன் தான் ஃபர்ஸ்ட் இந்த ஊழல் தடுப்பு அமைப்பு உருவாக்கி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஸ்வீடன் பார்த்தீங்கன்னா 1809 வந்துட்டு இந்த ஸ்வீடன் தான் முதலா என்ன அறிமுகப்படுத்தியிருப்பாங்க, ஆம்பட்ஸ்மன் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஸ்வீடனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்லாந்து. ஸோ பின்லாந்து பார்த்தீங்கன்னா 1919 பின்லாந்து. அடுத்தது டென்மார்க். ஸோ டென்மார்க் 1955 இந்த ஆம்பட்ஸ்மன் அப்படிங்கிற நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. இதுவே இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 2014 இந்த ஆம்பட்ஸ்மன் தான் என்ன அது ஊழல் தடுப்பு அமைப்பா இருக்கா. ஸோ 2014 தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இங்கே 2 ஸ்டேட்மெண்ட் சரியா இருக்கு. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். கூற்று 1 மற்றும் 2 சரி. எஸ். Next question. In which case the Supreme Court gave the judgment the directive principles cannot override the fundamental rights. அதாவது அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படிங்கிறது அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாதுன்னு சொன்னது எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகளுக்கும் அரசியல் நெறிமுறை கோட்பாடுகள் தட் மீன்ஸ் பார்ட் 3 இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளுக்கும் பார்ட் 4 இருக்கக்கூடிய டிபிஎஸ்பிக்கும் முரண்பாடு ஏற்பட்டால் அடிப்படை உரிமைகளை மீறும் பட்சத்தில் இந்த அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் செயல்படக்கூடாதுன்னு சொன்னது எந்த கேஸ் பார்த்தீங்கன்னா the first கேஸ் சென்னை மாகாணம் வர்சஸ் செண்பக துரைராஜன் கேஸ் 1951 நடைபெற்ற இந்த கேஸ் தான். ஓகேவா? ஸோ செண்பக துரைராஜன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சீட்டில் வந்துட்டு அவருக்கு ரிசர்வேஷன் பேசிக்கில் அவருக்கு சீட்டு கிடைக்காது. அதனால அவர் என்ன பண்ணியிருப்பாரு, இந்த சீட்டுங்கிறது வந்து எங்களுக்கு என்னோட கடமை, அடிப்படை கடமை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்கன்னா தட் மீன்ஸ் சாதி மதம் இனம் பாகுபாடு இடம் அதில் எதில் நீங்கள் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லும்போது ஆர்டிகல் 15 கோட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ தட் மீன்ஸ் ப்ராஹிபிஷன் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் கிரவுண்ட்ஸ் ஆஃப் கேஸ்ட் கிரீட் ரிலிஜன் அதெல்லாம் சொல்கிறாங்களே. எந்த ஒரு விஷயத்துலையுமே சாதி மதம் இனம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லும் போது இதில் எனக்கு இந்த மெடிக்கல் சீட் கிடைக்கிறதுல இந்த ஆர்டிக்கலை கோட் பண்ணி அவர் சொல்லியிருப்பாரு எனக்கு ரிசர்வேஷன் பேசிக்கில் எனக்கு வந்து சீட்டு கிடைக்கலன்னு சொல்லும் போது இந்த கேசஸை எடுத்து நடத்தும் போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு சலுகைகளை செய்யும் போது. ஓகேவா? ஸோ எக்கனாமிக்கலி வீக்கர் பொருளாதார பின்தங்கியவர்களாக இருக்கட்டும், ஸோ நலிந்த பிரிவினருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கட்டும், விமென்ஸ்க்கு சில்ட்ரனுக்கு இந்த மாதிரி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும்போது சில அக்கேஷனல் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த சிறப்பு சலுகைகளை நடைமுறைப்படுத்தும் போது அடிப்படை உரிமைகள் மீறாமல் என்ன பண்ணும் டிபிஎஸ்பி நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதான் என்னன்னா சென்னை மாகாணம் வர்சஸ் செண்பக துரைராஜன் கேஸ். இதன்படி தான் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 1951 அப்படிங்கிற முதலாவது சட்ட திருத்தம் 1951 அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் ஒன் மேட்ச் தி ஃபாலோயிங். ஓகே, ஸோ இதில் புதிய மாநிலங்கள் நியூவாக வந்து என்னென்ன ஸ்டேட்ஸ்னா உருவானுச்சுன்னு சொல்கிறோமா, அந்த ஸ்டேட்ஸில் எந்த சட்ட திருத்தத்தின்படி எந்த மாநிலங்கள் அப்படிங்கிறது உருவானுச்சு அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ 53வது அமெண்ட்மெண்ட் 53rd அமெண்ட்மெண்ட் 1986 சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த 53rd அமெண்ட்மெண்ட் 1986 படி எது உருவானுச்சுன்னா ஸ்டேட்ஹுட் ஆஃப் மிசோரம், தட் மீன்ஸ் மிசோரம் மாநிலம். ஓகேவா? நெக்ஸ்ட் 56வது சட்ட திருத்தம் அதுவும் பார்த்தீங்கன்னா 1986 தான். ஸோ 56வது சட்ட திருத்தம் பார்க்கும்போது நம்ம கோவா. ஓகேவா? ஸோ 3-1. நெக்ஸ்ட் 53rd அமெண்ட்மெண்ட் அப்படிங்கும்போது இதுவும் 1986 தான். ஸ்டேட்ஹுட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 36வது சட்ட திருத்தம் 1975. ஓகே, ஸோ இந்த 35th அமெண்ட்மெண்ட் படி தான் துணை மாநில அந்தஸ்து பெற்றிருக்கும். 36th அமெண்ட்மெண்ட் படி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த சிக்கிமுக்கு மாநில அந்தஸ்து கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு திஸ் 3, 1, 4, 2 இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின், ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். எஸ். ஸோ இதோட 15 கொஷின்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு பாலிட்டி ரிலேட்டடான கொஷின்ஸ் அப்படிங்கிறத கவர் பண்ணியிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் அப்படிங்கிறது யூனிட் 3ல் கவர் ஆகுதா. ஸோ அதுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் கண்டினியூ பார்த்துக்கலாம். ஓகே, எஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஹிஸ்ட்ரி. கீழ்காண்பவற்றில் தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஓகே, ஸோ குப்தர்களோட நிலங்கள் அப்படிங்கிறத பார்த்துருக்குமா, இந்த குப்தர்கள் நிலத்தில் எதெல்லாம் தவறானதுன்னு கேட்குறோம். ஓகே,
ஸோ அப்ரஹதா அப்படிங்கிறது காடு அல்லது தரிசு நிலம் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்ரஹதாங்கிறது காடு அல்லது தரிசு நிலம், இது சரியா இருக்கு. கப்டசராகாங்கிறது மேய்ச்சல் நிலம், இதுவும் சரியா இருக்கு. க்ஷேத்ராங்கிறது இட் இஸ் கல்டிவபிள் லேண்ட், விவசாய நிலம் சொல்றோம். ஓகேவா? ஸோ கல்டிவபிள் லேண்ட்ங்கிறது விவசாய நிலம். ஓகே, ஆனா இங்க குடியிருக்க தகுந்த நிலம் சொல்லியிருக்காங்க. குடியிருக்க தகுந்த நிலம் கிடையாது. குடியிருக்க தகுந்த நிலம்ங்கிறது வாஸ்து. ஓகே, ஸோ வாஸ்தி அப்படிங்கிற சொல்றோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஹேபிச்சுவல் லேண்ட்னு சொல்றோம். இங்க கல்டிவபிள் லேண்ட்னு சொல்லக்கூடிய இந்த விவசாய நிலம் அப்படிங்கிறது தான் க்ஷேத்ரா. இங்க தவறா இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு இன்கரெக்ட் பேரா இருக்கு. ஸோ கீழாங்கிறது வேஸ்ட் லேண்ட், தரிசு நிலம். ஆப்ஷன் டி சரியா இருக்கு. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். எஸ், முகமது வான். ஓகே, ஸோ முகமது வான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தினகர் பாமணி அப்படிங்கிற லேட்டர் கேட்குறாங்க. ஸோ இதில் அமைச்சர்கள் லிஸ்ட் இருக்கும்ல, ஸோ அந்த அமைச்சர்கள் என்னென்ன பணியெல்லாம் மேற்கொள்வாங்க அப்படிங்கிறத நம்ம மேட்ச் டி போலிங்ல பார்க்கணும். வசீர் இ ஹுல் அப்படிங்கிற சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த வசீர் இ ஹுல் பார்த்தீங்கன்னா மற்ற அமைச்சர்கள், அதர் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அவங்க எல்லாம் பணிகள் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு சூப்பர்வைஸ் பண்றது தான் யாருன்னா இந்த வசீர் இ ஹுல். தட் மீன்ஸ் சூப்பர்வைஸ் த ஒர்க் ஆஃப் ஆல் அதர் மினிஸ்டர்ஸ், மற்ற அமைச்சர்களின் பணியை மேற்பார்வையிடுகிறார். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வக்கீல் உஸ் சுல்தானா. ஓகேவா? ஸோ இந்த சுல்தானா அப்படிங்கிறவங்க யாருன்னா படைத்தலைவரா இருப்பாங்க. தட் மீன்ஸ் படைத்தலைவர்னு சொல்றோம். ஸோ இது 1, 3. நெக்ஸ்ட் அமீர் இ ஜும்லா. ஓகேவா? ஸோ அமீர் இ ஜும்லா அப்படிங்கிறவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருப்பாங்க. ஸோ தட் மீன்ஸ் நிதி அமைச்சர். நெக்ஸ்ட் வசீர் இ அஷ்ரப் அப்படிங்கிறவங்க வெளியுறவு அமைச்சர். தட் மீன்ஸ் ஃபாரின் மினிஸ்டரா இருப்பாங்க. ஸோ அக்கார்டிங் டு திஸ் 1, 3, 4, 2 ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். எஸ், ஸோ பர்டிகுலர் பர்சனாலிட்டி யாருன்னு கேட்குறாங்க. முகலாயர்களின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, ஸோ முகல்ஸ்னாலே நம்ம ஜென்ரலாக பார்ப்போம் பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப்னு சொல்லி இந்த 6 கிங்டமை பற்றி படிக்கிறது தான் முகலாயர்கள். ஓகேவா? ஸோ இந்த 6 பேரில் யாரோட பீரியடை வந்துட்டு முகலாயர்களின் பொற்காலம், கோல்டன் ஏஜ்னு யாரை சொல்கிறோம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதை பார்த்தாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். கேஸ் நான் ஷாஜஹான் அப்படிங்கிறது எனக்கு ஆன்சரை தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தலாம், மயிலா சதத்தை உருவாக்கி அதனை பயன்படுத்துகிறார். ஓகேவா? ஸோ பீகாக் த்ரோனை வந்து யூஸ் பண்ணது இந்த பர்சன் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிரான்ஸ் அரசர் 14ஆம் லூயிஸோட கான்டெம்பரரி ரூலராக இருந்திருக்காரு, சமகாலத்தவராக இருந்திருக்காருன்னு சொல்றாங்க. ஓகேவா? இஸ் நத்திங் பட் ஷாஜஹான். ஓகேவா? ஸோ 1627 1658 தான் இவரோட ஷாஜஹானோட அரசவை காலம் அப்படிங்கிற சொல்றோம். ஷாஜஹான். ஓகேவா? ஸோ அவுரங்கசீப்போட தகப்பனார் அப்படிங்கிற சொல்றோம், ஜஹாங்கீரோட பையன். ஓகே, ஸோ ஷாஜஹானோட பீரியட் 1627 to 1658. ஓகேவா? ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. Here comes காலவரிசைப்படுத்துக, சரியானவற்றை தேர்ந்தெடுத்து முறைப்படுத்துகன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதில் நம்ம தென்னிந்திய அரசுகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்த தென்னிந்திய அரசுகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக். இது ரொம்ப கொஞ்சம் வேகா இருக்க மாதிரி இருக்கும். இந்த தென்னிந்திய அரசுகள் சோழர் காலம் அப்படிங்கிறதுல இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த சோழர் கால அரசுகளை பற்றி சொல்றாங்க. இந்த சோழர் கால அரசர்களை ஜஸ்ட் விஜயாலய சோழன். ஓகே, ஸோ விஜயாலய சோழன்ல ஆதித்த சோழன். ஓகேவா? ஸோ இந்த ஆதித்த சோழன் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட மகன் யாருன்னா பராந்தக சோழன். ஓகே, ஸோ முதலாம் பராந்தக சோழன் சொல்றோம். இந்த பராந்தக சோழனுக்கு 3 மகன் இருக்கு. ஓகேவா? ஸோ ராஜாதித்தன், ஓகே, கண்டராதித்தன், கண்டராதித்தன் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதில் ராஜாதித்தன், கண்டராதித்தன், அருஞ்சயன். ஓகேவா? ஸோ இதில் ராஜாதித்தன் பார்த்தீங்கன்னா இறந்துருவாரு. அடுத்தது கண்டராதித்தன் பார்த்தீங்கன்னா சிவபக்தராக போயிடுவார். ஓகேவா? ஸோ இந்த கண்டராதித்தன் பையன் தான் யாருன்னா மதுராந்தக சோழன் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ மதுராந்தகன் அப்படிங்கிற சொல்கிறோம். இந்த மதுராந்தகன் நம்ம பொன்னியின் செல்வன் கதை இருக்குல்ல, அதை அப்படியே நினைச்சுக்கோங்க. இந்த கண்டராதித்தன் அப்படிங்கிறவங்க யாருன்னா அவங்களோட பையன் தான் மதுராந்தக சோழன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நம்ம ரஹ்மான் இருக்கல, அவர் தான் இதில் மதுராந்தகனாக இருக்காரு. அருஞ்சயனோட பையன் யாருன்னா சுந்தர சோழன். ஓகேவா? ஸோ இதில்
முதலாம் பராந்தகனுக்கு 3 பசங்க. ஸோ ராஜாதித்தன், கண்டராதித்தன், அருஞ்சயன். ராஜாதித்தன் பார்த்தீங்கன்னா இறந்துருவாரு. அடுத்தது கண்டராதித்தன் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த கண்டராதித்தன் வந்துட்டு சிவபக்தராக இருந்தனால, அரசாட்சி ஆளதுனால அருஞ்சயன் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஸோ இந்த அருஞ்சயனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுந்தர சோழன், அருஞ்சயனோட பையனா சுந்தர சோழன். சுந்தர சோழனோட பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா மதுராந்தகன் கொஞ்சம் ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சுந்தர சோழன்கிறது யாரு? பிரகாஷ்ராஜ் இருக்காங்கல்ல. ஸோ இந்த பிரகாஷ்ராஜ் தான் சுந்தர சோழன். ஓகேவா? ஸோ இவருக்கு 3 பசங்க இருப்பாங்க. இதுல ஆதித்த சோழன், தட் மீன்ஸ் விக்ரம் இருப்பாங்களா அவங்க, குந்தவை, த்ரிஷா இருக்காங்கல்ல குந்தவை, ராஜராஜ சோழன், ஜெயம் ரவி இருக்காங்கல்ல இவங்க. ஓகேவா? ஸோ இந்த ராஜராஜ சோழனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திரன், அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து குந்தவை. ஓகேவா? ஸோ தன்னுடைய சகோதரி பேரும் குந்தவை, மகளோட பேரும் குந்தவை. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு நம்ம சோழ வம்சத்தோட. ஓகேவா? ஸோ இப்போ முதலாம் பராந்தகன் அதோட வரிசையில் முதலாம் பராந்தகனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜராஜன் 1, ராஜராஜன் 1க்கு அப்புறம் ராஜாதிராஜன், அடுத்தது குலோத்துங்கன். இதுதான் சரியான வரிசை. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். எஸ், நெக்ஸ்ட் ஒன். கீழ்காண்பவற்றில் தவறான இணையை தேர்ந்தெடுக. ஓகேவா? ஸோ இந்த இந்தியாவின் இஸ்லாமிய ஆட்சியின் வரலாறு. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி இருக்காங்களா எழுதியிருப்பாங்களே, நம்ம ஜென்ரலாக வந்து பார்க்கும்போது லிட்ரேச்சர் சோர்ஸ் அதெல்லாம் பார்க்குறோம்ல. ஸோ இந்த சோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவின் இஸ்லாமிய ஆட்சியின் வரலாறு பாரசீகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபெரிஷ்டா எழுதியிருப்பாங்க. ஸோ இது சரி. அடுத்தது அலாவுதீன் கில்ஜியின் வெற்றிகள் அப்படிங்கிறது பாரசீக மொழியில் எழுதின யாருன்னு பார்த்தீங்கன்னா கசைன் உல் ஃபுத்துக் அப்படிங்கிறவங்க தான். பாரசீக மொழியில் கசைன் உல் ஃபுத்துக். ஓகே, ஸோ டெல்லி சுல்தானில் பார்த்துருக்கோம். ஸோ இந்திய தத்துவஞானம் மதமும் அப்படிங்கிறத தாரிக் அல்-ஹிந்த் அப்படிங்கிறத எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் உலக இஸ்லாமிய வரலாறு அப்படிங்கிறது தாரிக் முபாரக் ஷாஹி சொல்லியிருப்பாங்க. இது தவறு. ஓகேவா? ஸோ இதுல மின்ஹஜ் உஸ் ஸ்வராஜ் அப்படிங்கிறது தான் உலக இஸ்லாமிய வரலாறு அப்படிங்கிறது தபக்கை நசிரி அரபி மொழியில எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் டி தான் தவறா இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். அரேஞ்ச் த chronological order of the following. காலவரிசைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது சோழர்கள் காலத்தை வந்துட்டு காலவரிசைப்படுத்துக அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த சோழர்கள் காலத்துல விஜயாலய சோழன், விஜயாலய சோழன்ல முதலாம் ஆதித்தன். இது முதலாம் ஆதித்தனோட மகன் யாருன்னு பாத்தீங்கன்னா முதலாம் பராந்தகன், பராந்தக சோழன் சொல்றேன்ல. ஸோ முதலாம் பராந்தகன். ஓகேவா? ஸோ இந்த முதலாம் பராந்தகன் பார்த்தீங்கன்னா 3 பேர் வாரிசு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஸோ முதலாம் பராந்தகன், இதுல ராஜாதித்தன், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கண்டராதித்தன், ராஜாதித்தன், கண்டராதித்தன், அடுத்தது அருஞ்சயன். ஓகேவா? ஸோ இதுல ராஜாதித்தன் இறந்துருவார். ஓகேவா? ஸோ ராஜாதித்தன் இறந்ததுக்கு அப்புறமேல இங்க கண்டராதித்தன் இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த கண்டராதித்தன் சிவபக்தரா இருந்தனால ஆட்சி செய்ய மாட்டாரு. ஓகேவா? ஸோ இந்த கண்டராதித்தன் பையன் தான் யாருன்னா மதுராந்தகன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு நம்ம சோழர் காலத்துல பொன்னியின் செல்வன் படம் இருக்காது, அப்படியே நீங்க ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மதுராந்தகன் யாருன்னு பாத்தீங்கன்னா ரஹ்மான் கேரக்டர் இருக்கும்ல. ஸோ இவர் தான் ரஹ்மான் கேரக்டர். ஸோ மதுராந்தகன். அருஞ்சயனோட பையன் யாருன்னு பாத்தீங்கன்னா சுந்தர சோழன் யாரு? பிரகாஷ்ராஜ் கேரக்டர். ஓகேவா? ஸோ இந்த சுந்தர சோழனை என்ன சொல்லலாம்? 2ஆம் பராந்தகன் கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ சுந்தர சோழன் வந்து அவரோட பதவி பறிப்போனதுக்கு அப்புறமேல என்ன பண்றாங்க, இந்த மதுராந்தகன் அப்படிங்கிறது சில காலம் பதவி வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுல சுந்தர சோழனோட பசங்க வந்து 3 பேரு. அதுல ஆதித்த கரிகாலன். யார் ஆதித்த கரிகாலன்? விக்ரம் இருக்காருல, அவர் தான் ஆதித்த கரிகாலன். ஸோ நெக்ஸ்ட் குந்தவை, நம்ம த்ரிஷா இருக்காங்கல்ல, அவங்க தான் இங்க குந்தவை. அடுத்தது ராஜராஜ சோழன், முதலாம் ராஜராஜ சோழன் சொல்றோம்ல. ஸோ இங்க ஜெயம் ரவி ராஜராஜ சோழன். இந்த ராஜராஜ சோழனுக்கு 2 மகன். ஓகே, ஸோ இதுல ஒண்ணு ராஜேந்திரன், முதலாம் ராஜேந்திரன் மற்றும் குந்தவை. சகோதரருடைய பேரும் குந்தவை தான், மகளோட பேரும் குந்தவை தான். ஓகேவா? ஸோ இப்படியே இந்த சோழர்கள் காலம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கும். ஸோ இதுல முதலாம் ராஜேந்திரன் இருக்காங்க, இதே மாதிரி இந்த காலம் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ முதலாம் குலோத்துங்கன், 2ஆம் குலோத்துங்கன், 3ஆம் குலோத்துங்கன் அப்படிங்கிற மாதிரி போய் 3ஆம் ராஜேந்திரன் வரைக்குமே இந்த சோழர் கால வம்சம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது காலவரிசை படுத்துக்கும் பார்க்கும்போது முதலாம் பராந்தகன். ஓகே, ஸோ ராஜராஜன், ராஜாதிராஜன், நெக்ஸ்ட் குலோத்துங்கன். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, so next one,
சூஸ் த இன்கரெக்ட் பேர் இன் த ஃபாலோயிங். கீழ்காண்பனவற்றில் தவறான இணையை தேர்ந்தெடுக்க. தவறான இணை. இந்தியாவின் இஸ்லாமிய ஆட்சியின் வரலாறுங்கிறது பாரசீகம். ஓகேவா? ஸோ ஃபெரிஷ்டா அப்படிங்கிறது எது? இந்தியாவின் இஸ்லாமிய ஆட்சி. தட் மீன்ஸ் முஸ்லீம் ரூல் இந்தியாவில் இருக்கிறது பர்ஷியன் லாங்குவேஜில் எழுந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரிஷ்டா. ஸோ இது சரி. டெல்லி சுல்தானில் இருக்கக்கூடிய நம்ம லிட்ரேச்சர்லையும் பார்க்குறோம். அலாவுதீன் கில்ஜியின் வெற்றிகள். அலாவுதீன் கில்ஜி இருக்காங்களே, ஸோ கில்ஜி வம்சத்தில் இருக்கக்கூடிய அலாவுதீன் கில்ஜியோட வெற்றிகள், விக்டரிஸ் ஆஃப் அலாவுதீன் கில்ஜி எழுதின யாருன்னு பார்த்தீங்கன்னா கசைன் உல் ஃபுத்துக் அப்படிங்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட், இந்திய தத்துவஞானமும் மதமும், philosophy and religion written in Arabic language எழுதின யாருன்னு பார்த்தீங்கன்னா தாரிக் அல் ஹிந்த். ஓகே, ஸோ இதுவும் சரியா இருக்கு. அடுத்தது உலக இஸ்லாமிய வரலாறு. ஓகே, ஸோ உலக இஸ்லாமிய வரலாறு அப்படிங்கிறத எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா மின்ஹஜ் உஸ் ஸ்வராஜ். ஓகேவா? ஸோ மின்ஹஜ் உஸ் ஸ்வராஜ் அப்படிங்கிறவங்க தபக்கை நசிரி. ஸோ தபக்கை நசிரி அப்படிங்கிறத அரபி மொழியில் எழுதியிருப்பாங்க. ஓகே, ஸோ தாரிக் முபாரிக் ஷாஹி கிடையாது, இது சையத் வம்சத்தை பற்றி எழுதுனது. ஸோ இது தவறாக இருக்கு. ஸோ அக்கார்டிங் டு திஸ் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், இங்கே ஐஎன்எம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அரேஞ்ச் த குரோனாலஜிக்கல் ஆர்டர், காலவரிசைப்படுத்துக. ஆகஸ்ட் நன்கொடை. ஓகேவா? ஸோ ஆகஸ்ட் நன்கொடைங்கிறது 1940 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி லில்லட்கோ பிரபு அவர்கள் வழங்கப்படுவது என்னன்னா ஆகஸ்ட் கொடை சொல்றோம், ஆகஸ்ட் ஆஃபர். ஓகே, கிரிப்ஸ் தூதுக்குழு மார்ச் மாதம் 23ஆம் தேதி 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு வருகை புரிகிறாங்க 1942. நெக்ஸ்ட், அமைச்சரவை தூதுக்குழு சொல்லக்கூடிய நம்ம கேபினெட் மிஷன்ங்கிறது 1946ல வராங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், சட்டமறுப்பு இயக்கம் சொல்லக்கூடிய சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்ங்கிறது எந்த வருஷம்? 1930. ஓகேவா? ஸோ மவுண்ட் பேட்டன் திட்டம்ங்கிறது என்னன்னா ஜூன் 3 1947. இந்த மவுண்ட் பேட்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் பட்டய சட்டத்தை வழங்கிய முதலாம் எலிசபெத் மகாராணியோட பேரன் தான் யாருன்னா மவுண்ட் பேட்டன் திட்டம், மவுண்ட் பேட்டன். ஓகே, ஸோ நம்ம இந்தியாவுக்கு விடுதலை வழங்குவதற்காக வேவல் பிரபுக்கு அப்புறம் வருகை தருவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன். இந்த மவுண்ட் பேட்டன் வரையறுக்கக்கூடிய திட்டத்தை என்ன சொல்றோம்? மவுண்ட் பேட்டன் பிளான் சொல்றோம். ஜூன் 3 ரிலீஸ் ஆகும். இதான் ஜூன் 3 பிளான் கூட சொல்லலாம். ஓகே, அக்கார்டிங் டு திஸ் எதில் காலவரிசைப்படுத்துன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சட்டமறுப்பு இயக்கம். ஓகேவா? ஸோ சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் 4. அடுத்தது ஆகஸ்ட் நன்கொடை. ஓகேவா? ஸோ 1930, 1940, 1942, 1946, 1947 இந்த வருஷங்கள் தான். ஸோ இதில் 4, 1, 2, 3, 5 ஆன்சர் B is the right answer for this question. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சட்டமறுப்பு இயக்கத்தில் கைது செய்யப்பட்ட முதல் தேசிய தலைவர், பர்டிகுலர் பர்சனாலிட்டி யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்ல சட்டமறுப்பு இயக்கத்தில் முதலாக கைது செய்யப்பட்ட தேசிய தலைவர் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. தனிநபர் சத்தியாகிரகம் மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கம், இண்டிவிஜுவல் சத்தியாகிரக குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இவரும் கலந்திருப்பாரு அப்படிங்கிற சொல்றாங்க. இவரது தந்தை 1857 புரட்சியில் ஜான்சி ராணியின் ராணுவத்தில் போரிட்டார். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் பர்சனாலிட்டி யாரை மீன் பண்ணுதுன்னா இஸ் நத்திங் பட் சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகேவா? ஸோ நம்ம இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகேவா? ஸோ சுதேச மாகாணங்களை இணைத்ததற்காக இவரை என்ன என்று அழைக்கின்றோம்? பிஸ்மார்க் என்று அழைக்கின்றோம். ஓகேவா? ஸோ இந்த பிஸ்மார்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய மாகாணங்களை இணைத்தவர் தான் பிஸ்மார்க். ஸோ அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய இணைக்க மருந்த மாகாணங்களை சுதேச மாகாணங்களை இணைத்தவர் அப்படிங்கிறனால தான் இந்தியாவின் பிஸ்மார்க் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகே, ஸோ இந்த வல்லபாய் பட்டேலுக்கு பர்தோலி சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு கொண்டமைக்காக காந்தி அவர்களால் சர்தார் என்ற பட்டம் வழங்கப்படுகின்றது. ஓகே, ஸோ பர்டிகுலர் பர்சனாலிட்டி பற்றி தெரிஞ்ச எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட், எஸ், 10 ஆண்டு கால வழி தந்த பரிவுக்கு பிறகு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கி பிரிந்தால் அனைவருக்கும் தாழ்வு என்பதை இந்திய தேசிய காங்கிரஸ் உணர்ந்து தனது சகோதரர்களை சந்தித்தனர் என்று கூறியவர் யார்? ஓகேவா? ஸோ ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இந்த ஸ்டேட்மெண்ட் இந்தியன் நேஷனல் பார்ட்டி இந்த ஐஎன்சி காங்கிரஸ் செஷன்ல 10 இயர்ஸ் ஒரு பெயின்ஃபுல் செப்பரேஷனுக்கு அப்புறமேல எல்லாருமே யுனைட் ஆனதை வச்சு மறுபடியும் சகோதரர்கள் ஒற்றுமையாக சேர்ந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ தட் மீன்ஸ் 1885ல ஐஎன்சி காங்கிரஸ் உருவானது. ஓகே, ஸோ பல்வேறு கருத்துக்கள் அவங்களுக்குள்ளே மோதல்கள் ஏற்பட்ட 1890களிலே கருத்து வேறுபாடு நடந்தது. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கருத்து வேற்றுமை தீவிரமடைந்து 1907ல் சூரத் மாநாட்டில் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும், தட் மீன்ஸ் மாடிரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் என்ன பண்ணுறாங்க? பிரிஞ்சிடுறாங்க. அகெயின் இந்த பிரிந்த மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் மாடிரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அகெயின் ரீயூனியன் ஆகிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1916. ஓகேவா? ஸோ 1916 தான் என்ன மாநாடு?
லக்னோ மாநாடு அப்படிங்கிற சொல்கிறோம். இந்த லக்னோ மாநாட்டில் தலைவராக இருக்கிறவர் யார் தான்? ஏசி மஜும்தார். ஓகேவா? ஸோ இந்த 1916 மாநாட்டில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, பிரிந்த இந்து முஸ்லீம் ஒன்றிணைந்திருப்பாங்க. அதே மாதிரி 1916ல் காந்தி முதலாக யாரை சந்திச்சிருப்பாங்கன்னா நேருவை சந்திச்சிருப்பாங்க. இதே 1916ல் தான் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒன்றிணைந்திருப்பாங்க. ஓகேவா? இது எல்லாமே லக்னோ மாநாட்டில் தான். அப்போ சகோதரர்கள் மீண்டும் ஒன்றிணைந்தர் சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏசி மஜும்தார். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் ஒன். Under whose chairmanship the Muslim nobles, aristocrats, legal professionals and other elite sections of the community gathered at Shimla to present address to Lord Minto? அதாவது எந்த மாநாட்டில் அனைத்து முஸ்லீம் பிரபுக்களும் ஆளும் வர்க்கத்தினர்லேருந்து சமூகத்தில் உயர் பிரிவினர் சொல்லக்கூடிய இந்த மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஷிம்லாவில் மாநாடு நடந்திருக்கும். இந்த ஷிம்லா மாநாட்டில் மின்டோ பிரபு இருக்கார்ல, அவர்கிட்ட கோரிக்கையை சமர்ப்பிப்பாங்க. யாரோட தலைமை பார்த்தீங்கன்னா ஆஹா கான் தலைமையில் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 1906ல் ஷிம்லாவில் மாநாடு நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதில் பல்வேறு கோரிக்கைகளை அவங்க சமர்ப்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ என்ன கோரிக்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்ஸ்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு இந்த கவர்மெண்ட் ஜாப்ல அரசு பணிகளில் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு நீங்கள் அதிகரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், உயர் நீதிமன்றங்கள் சொல்லக்கூடிய ஹைகோர்ட்ல பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய நீதிபதிகளை நியமனம் செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இஸ்லாமிய நீதிபதிகளை நியமனம் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஆலோசனை குழு. ஸோ இந்த அட்வைசரி கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மெம்பர்ஸ்க்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த கோரிக்கைகள் நிறைவேறலைனாலும் இந்த ஷிம்லா மாநாட்டிற்கு பிறகு 1906ல் இந்த ஷிம்லாவில் கூட்ட மாநாட்டுக்கு பிறகு இதுவே ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆகி அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் உருவாகிறதுக்கு இதே வினையூக்கியாக இருந்தது கூட சொல்லலாம். ஓகே, ஸோ யாரோட தலைமைனா ஆஹா கான் தலைமை. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். எஸ். நெக்ஸ்ட் ஒன். கீழ்காண்பவற்றில் சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இந்தியா ஒரு தேசம், இந்தியா அ நேஷன் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அவர்கள். ஓகே, ஸோ அன்னி பெசன்ட். சாதி ஒழிப்பு, அனிஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படிங்கிறது யாரு? இது நல்லாவே தெரியும். யாரு? நம்ம பெரியார் அவர்கள். சாரி, அனிஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். இந்த அனிஹிலேஷன் ஆஃப் கேஸ்டை வந்து மொழிபெயர்த்தவர் தான் யாருன்னா பெரியார் அவர்கள். ஓகேவா? நெக்ஸ்ட், நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன், why I became atheist அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பகத்சிங். நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன், தந்தை பெரியார் கடை பகத்சிங். ஓகேவா? ஸோ இதில் சரியானது தான் எது கேட்குறாங்க. சிட்டாகாங் ஆர்மி ரைடர் ரெனன்சன்ஸ் அப்படிங்கிற இந்த ஆட்டோபயோகிராஃபி புக்கை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்பனா தத். சிட்டாகாங் அப்படிங்கிறது ஆயுத கிடங்கு, பிரிட்டிஷ் இருக்காங்கல்ல அவங்களோட ஆயுத கிடங்கு தான் என்னன்னா இந்த சிட்டாகாங். இதில் சூர்யாசன் தலைமையில் கல்பனா தத் அவர்களாம் சேர்ந்து இந்த சிட்டாகாங் ஆயுத கிடங்கு தாக்குதலை மேற்கொண்டிருப்பாங்க. இதை பற்றின விஷயங்கள்லாம் சிட்டாகாங் ஆர்மி ரைடர்ஸ் ரெமினிசன்ஸ் அப்படிங்கிற ஆட்டோபயோகிராஃபி புக்கை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்பனா தத் அவர்கள். இதில் சரியானது ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, எஸ். இது வரைக்கும் நம்ம யூனிட் 3ல ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் ரிலேட்டடாக இருக்க கொஷின்ஸ் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாலிட்டி ரிலேட்டடாக இருக்க கொஷின்ஸ் பார்த்தோம். இப்போ தமிழக வரலாறு மற்றும் பண்பாடு நம்ம யூனிட் 6ல கவர் ஆகக்கூடிய கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த சூட் டெஸ்ட் அப்படிங்கிறது ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட். நம்மளோட டாப் ஐஏஎஸ் அகாடமியில் ஆல் ஓவர் பிரான்ச்சஸில் எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணோம். இதுக்கு உண்டான கொஷினோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, எஸ். In which of the following work the below line is present? குரல் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்படன்றோ இவள். மேற்காணும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறோம். ஓகேவா? ஸோ இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. ஓகேவா? ஸோ இந்த புறநானூறுல விருந்தோம்பல் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ என்னன்னா, நான் உணவுக்காக இந்த உணவு தானியம் இருக்குல்ல அந்த தானியத்தை வந்துட்டு என்ன பண்ணா விதைக்கிறதுக்காக வச்சிருந்த அந்த தானியத்தை விருந்தினர் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, உரல்ல இடித்து அந்த தானியத்தை அந்த விதைய சமைச்சு போட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் குரல் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பண்டற்றோ இவள் அப்படிங்கிற இந்த வரிகள் புறநானூற்று பாடல்கள் இருக்கு. விருந்தினர்களை உபசரிப்பதற்கு நாளை வந்து கொடுக்க வேண்டிய இந்த விதையை என்ன பண்றாங்க, உரல்ல இடித்து அதை சமைத்து விருந்தினரை உபசரித்த முறையை தான் என்ன சொல்றாங்க, புறநானூற்று பாடல் வரிகளை சொல்றாங்க. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, so next question.
கீழ்காண்பானவற்றில் தவறான இணைகளை தேர்ந்தெடுக. ஓகேவா? ஸோ இதில் வள்ளல்கள் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ இந்த வள்ளல்கள் பத்திர திருமுடிக்காரிங்கிறது மலையமான் நாடு, இது சரியா இருக்கு. அதோட பிளேசஸ் வந்து தவறா இருக்க இணைகள் என்னன்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வல்வில் ஓரிங்கிறது கொல்லிமலை, இதுவும் சரியா இருக்கு. அடுத்தது ஆயாண்டிரன் அப்படிங்கிறது பொதிகை மலை, பரம்பு மலை கிடையாது, பொதிகை மலை. ஓகேவா? ஸோ அப்போ இந்த பரம்பு மலைங்கிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாரி வள்ளலுக்கு தான் இந்த பரம்பு மலை. ஓகே. ஸோ அதியமான் அப்படிங்கிறது தகடூர். ஓகேவா? ஸோ தகடூர் அப்படிங்கிறது தான் இந்த அதியமானுக்கு உண்டான விஷயம். ஓகே. இதில் தவறானது எது அப்படிங்கிறது பார்க்குறோம். ஓகே. ஸோ தவறான இணைகள் 3, 4 தான் தவறாக இருக்கு. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் we move on to பொறுத்துக. அகலாய்வு எந்தெந்த இடத்துல இந்த ஆர்கியாலஜிக்கல் எஸ்கவேஷன்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு பார்க்குறோம். ஸோ டிஸ்ட்ரிக்டை சொல்றாங்க ஆலம்பரை. ஓகேவா? ஆலம்பரை அப்படிங்கிறது எந்தன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். நெக்ஸ்ட் தலச்சங்காடுங்கிறது நாகப்பட்டினம். ஓகே. ஸோ காட்டில் நாகப்பாம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, தலச்சங்காடு. படைவேடு அப்படிங்கிறது திருவண்ணாமலை. ஓகே. பழையாறைங்கிறது நல்லாவே தெரியும் நம்மளுக்கு, பழையாறைங்கிறது கும்பகோணம், கண்ணனூர்ங்கிறது திருச்சி. ஓகே. ஸோ 3, 5, 1 to 4 is the answer for this question. Option C is the right answer for this question. ஸோ அகலாய்வு பற்றிய இடங்கள் அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சாகித்ய அகாடமி விருது பெற்றதன் அடிப்படையில் நூல்களை வரிசைப்படுத்துக. ஓகேவா? ஸோ நம்ம யூனிட் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விருதுகள் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் போர்ஷனை நீங்கள் கவர் பண்ணணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். ஓகே. ஸோ அப்பாவின் ஸ்நேகிதர் 1996ல் நம்ம அப்பாவின் ஸ்நேகிதர் அப்படிங்கிற புக்கு வந்து சாகித்ய அகாடமி கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த 1996ல் அப்பாவின் ஸ்நேகிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோகமித்திரனுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சூடிய பூ சுடர்க அப்படிங்கிறது 2010ல் சூடிய பூ சுடர்க அப்படிங்கிறது நாஞ்சில் நாடன். ஸோ நாஞ்சில் நாடன். நெக்ஸ்ட் சக்தி வைத்தியம். ஓகேவா? ஸோ சக்தி வைத்தியம் அப்படிங்கிறது சாகித்ய அகாடமி அப்படிங்கிறது நம்ம சக்தி வைத்தியம்ங்கிறது எந்த வருஷத்தில் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1979ல் ஜானகி ராமன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் முதலில் இரவு வரும் 1987. ஓகே. ஸோ முதலில் இரவு வரும் 1987ல் ஆதவன் சுந்தரம். ஓகேவா? ஸோ மின்சாரப்பூ. ஓகே. ஸோ இந்த சாகித்ய அகாடமி விருதுகள் அப்படிங்கிற பார்க்குறோம். இந்த மின்சாரப்பூங்கிறது பொன்னுசாமி. ஓகேவா? ஸோ மின்சாரப்புங்கிறது பொன்னுசாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் சாகித்ய அகாடமி. எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2008. ஓகேவா? ஸோ இதில் காலவரிசைப்படுத்துக அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் 1979 3, அடுத்தது பார்த்தீங்கன்னா 2008. ஓகேவா? ஸோ இங்கே 1979, 1987. ஓகே. ஸோ 3, 4. நெக்ஸ்ட்டு 2008, 96, 3, 4, 1, 5, 2. ஓகேவா? ஸோ இந்த அகெயின் சொல்கிறேன், அப்பாவின் ஸ்நேகிதன் 1996ல் அசோகமித்திரன், சூடிய பூ சுடர்கங்கிறது 2010ல் நாஞ்சில் நாடன், சக்தி வைத்தியம்ங்கிறது 1979ல் ஜானகிராமன், முதலில் இரவு வருங்கிறது 1987ல் ஆதவன் சுந்தரம் அப்படிங்கிறது, மின்சாரப்பூ அப்படிங்கிறது 2008ல் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே சாகித்ய அகாடமி பற்ற விருதுகள். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு ரீசெண்டாக இருக்கக்கூடிய சாகித்ய அகாடமி விருதுகள் அப்படிங்கிறது நல்லாவே பார்த்துக்கணும். ஸோ அதையும் ஜஸ்ட் ஹிண்டாக சொல்கிறேன், ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. எஸ் 2020 2020லேருந்து 2021, 2022, 2023, 2024. ஓகேவா? ஸோ இதில் சாகித்ய அகாடமி விருதுகள் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க பாருங்க. 2020ல் வந்துட்டு இமயம் அப்படிங்கிறவங்க செல்லாத பணம் அப்படிங்கிறதுக்காக இமயம் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கும். ஓகேவா? இது எல்லாமே சிறுகதை தொகுப்பு. நெக்ஸ்ட் 2021ல் வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கழுத்துடன் பச்சை பறவை. சிகப்பு கழுத்துடன் பச்சை பறவை அம்பை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். இது 2021ல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 2022ல் பார்த்தீங்கன்னா காலாமணி அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக மு ராஜேந்திரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் சாகித்ய அகாடமி. ஓகேவா?
ஸோ 2022. நெக்ஸ்ட் 2023க்கு உண்டான விருது அப்படிங்கிறது நீர்வழி படுவோம். நீர்வழி படுவோம் தேவி பாரதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் சாகித்ய அகாடமி. ஓகே. செனட் லாஸ் 2024 திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும். ஓகேவா? ஸோ வஉசியும் திருநெல்வேலி எழுச்சி. திருநெல்வேலி எப்போ நடந்திருக்கும்? திருநெல்வேலி எழுச்சிங்கிறது 1908 நடந்திருக்கும். ஸோ இது வேங்கடாஜலபதிக்கு வழங்கப்பட்டிருக்கும். ஓகே. ஸோ இது எல்லாமே ரீசன்ட் சாகித்ய அகாடமி அவார்ட்ஸ். ஓகே. ஸோ 2020ங்கிறது செல்லாத பணம் இஎம்ஐ அவங்களுக்கு வழங்கியிருக்கும். 2021 சிகப்பு கழுத்துடன் பச்சை பறவைங்கிறது அம்பைக்கும். 2022 காலாமணி அப்படிங்கிறது மு ராஜேந்திரன் அவர்களுக்கும். 2023 நீர்வழி படுவோம் அப்படிங்கிற தேவி பாரதி அவர்களுக்கும். 2024 திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் அப்படிங்கிறது நம்ம 1908 வந்துட்டு எழுதப்பட்ட அந்த திருநெல்வேலி எழுச்சியை பற்றி எழுதியிருப்பாங்க. இதுக்கு நம்ம வேங்கடாஜலபதி அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருதுகள் வழங்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு உண்டான ரைட்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். எஸ், சிறந்த சொல்லாற்றலின் இயல்பு வேட்ப மொழிவதான் சொல் என வள்ளுவர் குறிப்பிடுவது எது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ கேட்டார் பிணைக்கும் தகைவாய் கேளாரும் வேட்ப மொழிவதான் சொல் அப்படிங்கிறது திருவள்ளுவர் சொல்லியிருப்பாங்க. அதாவது கேட்பவரை, நம்ம பேசுறதை எல்லாருமே கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த பேசுறத இயல்பா எல்லாரும் கேட்கிற தன் வயப்படுத்துற மாதிரி தான் பேசணும் அப்படிங்கிற சொல்றாங்க. கேளாதவரையும் கேட்க தூண்டுவதா அவங்களோட பேச்சுகள் இருக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஓகேவா? ஸோ மைக்கு கையில கிடைச்சிச்சு அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே பேசிட்டு கூடாது. அந்த கேட்கும் போது மற்றவங்களோட ஆர்வத்தை தூண்டி அதை கேட்க வைக்கிறது தான் என்னன்னா இந்த விஷயத்த வேட்ப மொழிவதாம் சொல் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ கேட்பவரை தன் வயப்படுத்துதல், கேளாதவரை கேட்க தூண்டுதல். கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல்னு சொல்லிட்டு இதை தான் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் இது டைரக்ட் கொஸ்டின் தான். உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், ருக்மணி லட்சுமிபதி அவர்கள் தான். ஸோ ருக்மணி லட்சுமிபதி ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகேவா? டைரக்ட் கொஸ்டின் தான் அது. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். எஸ், வள்ளுவம். ஓகேவா? ஸோ இது பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. வள்ளுவம் அப்படிங்கிறது வா சூப்பா மாணிக்கம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். ஓகே. ஸோ வள்ளுவம். நெக்ஸ்ட் வாழும் வள்ளுவம்ங்கிறது குழந்தை சாமி. ஓகேவா? திருக்குறள் உரை களஞ்சியம்ங்கிறது தண்டபாணி தேசிகர். நெக்ஸ்ட் திருக்குறள் நடையியல்ங்கிறது சுந்தரமூர்த்தி அவர்களுக்கு. நெக்ஸ்ட் வணக்கம் வள்ளுவ. வணக்கம் வள்ளுவக்காக ஈரோடு தமிழன்பனுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கும். ஸோ 2004 வணக்கம் வள்ளுவக்காக வழங்கப்பட்டிருக்கும் வணக்கம் வள்ளுவ. ஓகே. ஸோ அக்கார்டிங் டு திஸ் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். 2, 1, 3, 4, 5 is the right answer. Yes. நெக்ஸ்ட் கீழ்காண்பனொன்று சென்னை காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்ததன் அடிப்படையில் வரிசைப்படுத்துக சொல்றாங்க. ஓகே. ஸோ ஐஎன்சி காங்கிரஸ் மாநாடு அப்படிங்கிறது நம்மளுக்கு 1885 ஆரம்பிச்சு நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் வாங்குற வரைக்குமே என்னன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு வருடம் நடைபெறும். ஓகேவா? இதுல சென்னையில் மட்டும் நடைபெற்ற மாநாடு மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 மாநாடுகள் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இந்த 7 மாநாடுல சில மாநாடுகள் கொடுத்துருக்காங்க, அதோட வரிசை அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ பக்ருதீன் தியாப்ஜி இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாடு சென்னையில் மக்கீஸ் கார்டன் 1000 விளக்குங்கிற பகுதியில் பக்ருதீன் தியாப்ஜி தலைமையில் முதல் இஸ்லாமிய தலைவராக இருந்து இந்த சென்னை இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடத்தி வச்சிருப்பாரு 1887. ஓகே. ஸோ லால் மோகன் கோஷ் அப்படின்னா மெட்ராஸ்ல 1903 வந்து பண்ணியிருப்பாரு. அடுத்தது அனந்த மோகன் போஸ் 1898 அனந்த மோகன் போஸ். ஓகே. ஸோ ராஜ் பிஹாரி கோஷ் பார்த்தீங்கன்னா 1908 மெட்ராஸ்ல நடந்த ஐஎன்சி காங்கிரஸ் மாநாடுக்கு தலைமை தாங்கியிருப்பாரு. இந்த ராஜ் பிஹாரி கோஷ் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 முறை வந்து ராஜ் பிஹாரி கோஷ் தலைமை தாங்கியிருப்பாங்க 1907 and 1908. ஓகேவா? ஸோ சூரத் மாநாட்டிலையும் சரி, அதே மாதிரி 1908 இருக்கக்கூடிய சென்னை மாநாட்டிலையும் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக தலைமை வகித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ் பிஹாரி கோஷ் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆல்ஃபிரட் வெப்ங்கிறவங்க 1894 வந்து தலைமை வகித்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு திஸ் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் எது வரும்? 1887. Okay, so 1898, sorry 1894, 1898, 1903 and 1908. Okay, so இதுக்கு உண்டான கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் டி 15324 is the right answer for this question. Okay, so அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. வேலுநாச்சியார் பத்தின கொஸ்டின். ஓகேவா? ஸோ 1780 கோபால நாயக்கர், திண்டுக்கல் கோபால நாயக்கர் சொல்றோமா, அவங்களோட உதவியோடையும்
ஹைதர் அலி, மைசூர் சுல்தான் ஹைதர் அலி உதவியோட என்ன பண்றாங்க, வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்கிறாங்க சொல்றாங்க. ஓகேவா. சிவகங்கை இழந்த வருடம்ங்கிறது 1772 பண்ணி 8 வருட காலம் அடைக்கலம் இருந்ததுக்கு அப்புறமேல இவங்களோட உதவியோட தான் 1780 என்ன பண்றாங்க, சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றுகிறார் வேலு நாச்சியார். ஓகேவா. சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றுவதற்கும் வேலு நாச்சியார் அரியணை ஏறுவதற்கும் துணை புரிந்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா சின்ன மருது, பெரிய மருது. ஓகேவா. ஸோ சின்ன மருது, பெரிய மருது. சின்ன மருது பார்த்தீங்கன்னா ஆலோசகர், அட்வைசரா இருப்பாரு. பெரிய மருது பார்த்தீங்கன்னா படை தளபதியா இருப்பாரு. ஓகேவா. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அதுதான். சின்ன மருது நாச்சியாரின் படை தளபதியும் சொல்லியிருக்காங்க, தவறு. பெரிய மருது ஆலோசகர் சொல்லியிருக்காங்க. இப்பதான் சொன்னோம், சின்ன மருதுங்கிறது ஆலோசகராகவும் பெரிய மருதுங்கிறவங்க படை தளபதியாகவும் இருந்திருப்பாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. 1785 மீண்டும் படையெடுத்து வந்த ஆங்கிலிடம் வேலு நாச்சியார் சமரச உடன்படிக்கை செய்தான்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த வேலு நாச்சியார் சமரச உடன்படிக்கைன்னு பண்ணியிருக்க மாட்டாங்க, இவங்க எதிர்த்து தான் போராடி இருப்பாங்க. அதனாலதான் இவங்க நம்ம வேலு நாச்சியாரை வந்து பார்த்தீங்கன்னா வீரமங்கை வேலு நாச்சியார் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஆப்ஷன் ஏ மட்டும்தான் சரி, 1 மட்டும் சரி. ஆப்ஷன் 1 மட்டும் சரிங்கிறது ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், எஸ், ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் கரெக்ட்லி மேட்ச், கீழ்காண்பவற்றில் எத்தனை இணை சரியாக பொறுத்துள்ளதுன்னு சொல்றாங்க. ஓகேவா. ஸோ தூக்கிலிடப்பட்ட இடத்தை பத்தி சொல்லியிருக்காங்க, சிவசுப்பிரமணியன். சிவசுப்பிரமணியன் யாரு, நம்ம கட்டபொம்மன் இருக்காருல்ல, கட்டபொம்மனோட அமைச்சர் தான் சிவசுப்பிரமணியன். ஓகேவா. ஸோ நாகாலபுரத்துல செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி 1799 தூக்கிலிடப்படுகிறார். இது சரி. அடுத்தது கட்டபொம்மன். கட்டபொம்மன் கயத்தாறுல அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி 1799 கயத்தாறுல தூக்கிலிடப்படுகின்றார். இதுவும் சரி. தீர்த்தகிரி, தீர்த்தகிரி அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை அப்படிங்கிற சொல்றோம். இந்த தீரன் சின்னமலையை சங்ககிரி கோட்டையில வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, ஜூலை மாதம் 31ஆம் தேதி 1805 தூக்கிலிடுவாங்க. ஆனால் இங்கே திருப்பத்தூர் சொல்லியிருக்காங்க, இது தவறு. அடுத்தது செவத்தையா. செவத்தையா அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊமதுரை செவத்தையா அப்படிங்கிறது நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனோட சகோதரர்கள். இவங்களை வந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில வந்து நவம்பர் மாதம் 16ஆம் தேதி 1801 பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் தூக்கிலிடுகின்றனர். ஓகேவா. இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா இருக்கு. இதுல நம்ம மருது சகோதரர்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி அவங்களதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருப்பத்தூர் கோட்டையில வச்சு தலை துண்டிக்கப்பட்டு இறக்கப்படுகின்றனர். ஓகேவா. இது மருது சகோதரர்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்க ஆப்ஷன், இங்க 3 இணைகள் சரியா இருக்கு, ஒரு இணை மட்டும் தவறா இருக்கு. ஓகேவா. ஸோ 3 இணைகள் சரியா இருக்கு. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே. கீழ்காணும் நிகழ்வுகளில் வரிசைப்படுத்துக. தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமூக சீர்திருத்தங்கள்ல இந்த மறுமலர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வஉசியை பத்தின விஷயங்களும் பார்க்கிறோம். சுதேசி இயக்கத்துல போராடி இருப்பாரு. ஸோ கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம். கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம்ங்கிறது 1908 பிப்ரவரி மாசத்துல கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கும். வஉசியும் சுப்பிரமணிய சிவமும் இதுல தீவிரமா பங்கு கொண்டிருப்பாங்க. ஓகே. சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம்ங்கிறது அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி 1906 பிரிட்டிஷை எதிர்த்து முதலாக தமிழகத்தை சேர்ந்த வஉ சிதம்பரனார் சுதேசி ஸ்டீல் நேவிகேஷன் கம்பெனி அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பாரு. ஓகேவா. ஸோ பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்படுறது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1908 மார்ச் 9. ஓகேவா. ஸோ தேச துரோக குற்றத்திற்காக வந்து வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் கைது செய்யப்படுறது 1908 ஜூலை மாதம் 7. ஓகேவா. ஸோ தூத்துக்குடி கொழும்புக்கு இடையே கப்பல் விடுறது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1906. ஓகேவா. ஸோ இதை காலவரிசைப்படுத்தும் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம். ஸோ அக்டோபர் 16 1906. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி கொழும்புக்கு இடையே கப்பல் ஓட்டுறாங்க. ஓகே. ஸோ 1906 தான், அதுவும் 25. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்படுறது மார்ச் மாதம் 9ஆம் தேதி. ஓகேவா. ஸோ 1908. ஓகே. மார்ச் மாதம் 9. ஸோ இந்த கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் அப்படிங்கிறது பிப்ரவரிலேருந்து ஜூன் வரைக்கும் நடந்திருக்கும். ஓகேவா. ஸோ 1908. ஓகே. 2, 5, 3, 1 and 4. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பெரியாரை பத்தின கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. பெரியார் left the Congress after his attempt to get the Congress party to accept his plan. ஓகேவா. ஸோ பெரியார் வந்து காங்கிரஸை விட்டு வெளியேறி புதிய திட்டங்களை வந்து காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கிறதுனால தான் என்ன பண்ணுறாங்க, நம்ம பெரியார் வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளிவராங்க. ஓகேவா. ஸோ வெளிவந்த பெரியார் என்ன பண்ணுறாங்க, சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. இது
தேர்தல் அரசியல் கட்சியா உருவாகல, இது ஒரு இயக்கமாக தான் இருந்தது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அது தவறு. இதுல சேரன்மாதேவி குருகுலம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ காங்கிரஸோட மெம்பராக இருக்கக்கூடிய நம்ம சேரன்மாதேவி குருகுலம் அப்படிங்கிறது வி சுப்பிரமணிய ஐயரால் வந்து நடைபெற்றிருக்கும். அதில் வந்து சில கோரிக்கைகளை கேட்டிருப்பாங்க. அதில் சாதி பாகுபாடு அப்படிங்கிறது நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸில் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது மாதிரி கேட்டிருப்பாரு. இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் நிராகரிக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி பல்வேறு கருத்து மோதுகள் நிராகரிக்கப்பட்டதுனால தான் பெரியார் வந்துட்டு அந்த காங்கிரஸ்லேருந்து வெளியே வராரு. 1925 வெளிவந்த நம்ம பெரியார் சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாரு. ஸோ அது தேர்தல் அரசியல் கட்சியாக உருவாகலை, இது ஒரு இயக்கமாக தான் செயல்படுச்சு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தவறாக இருக்கு. முதலாவது சுயமரியாதை மாநாடுங்கிறது 1928 கோயம்புத்தூர்ல நடைபெற்றுன்னு சொல்றாங்க. 1929ல செங்கல்பட்டுல தான் ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் சொல்லக்கூடிய சுயமரியாதை மாநாடு நடந்திருக்கும். ஸோ WPA சவுந்தர பாண்டியன் அவரோட தலைமையில இருந்து இந்த ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் சொல்லக்கூடிய சுயமரியாதை மாநாடு நடந்திருக்கும். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தவறாக இருக்கு. ஸோ இதுல எது தவறாக இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2, 3 தவறாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் சரியா இருக்கு. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தந்தை பெரியாரின் ஆதரவுடன் முதலமைச்சர் ஒருவர் இவ்வாறு சவால் விடுத்தார். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கவனிங்க. தாழ்ந்த ஜாதி மருத்துவர் தவறான ஊசி போட்டதால் இறந்த ஒரு மனிதரை என்னிடம் காண்பிக்கவும் அல்லது தாழ்ந்த ஜாதி பொறியாளர்களால் தகர்ந்து போன ஒரு கட்டிடத்தை என்னிடம் காண்பிக்கவும் அப்படின்னு யாரு சொல்லியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ காமராஜர் அவர்கள். ஓகேவா? ஸோ இது நம்ம மூவியாவே ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ காமராஜர் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் ஒன், கீழ்காண்பவற்றில் தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஓகேவா? ஸோ அண்ணாவை பற்றின விஷயம். அண்ணாவோட முதல் சிறுகதை எதுன்னு பார்த்தீங்கன்னா கொக்கரக்கோ ஆனந்த விகட நூலில் வந்துட்டு வெளியிட்டிருக்கும். அதே மாதிரி அண்ணாவோட முதல் குறும்புதினம் எதுனா கோமளத்தின் கோபம் அப்படிங்கிறது குடியரசு இதெல்லாம் வெளியாகிருக்கும். ஓகேவா? ஸோ முதல் கவிதை எதுன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸின் ஊழல். காங்கிரஸின் ஊழல் அப்படிங்கிறது விடுதலை அப்படிங்கிற பத்திரிகையில 1937 விடுதலை அப்படிங்கிற பத்திரிகையில வெளியாக இருக்கும். இங்கே புரட்சி கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் எது தவறாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சி மட்டும்தான் தவறாக இருக்குது. தட் மீன்ஸ் 3 மட்டும்தான் தவறாக இருக்குது. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ரிப்பீட்டடாக டிஎன்பிசி கொஷின்ஸில் இது எனக்கு கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ எப்பொழுதுமே இந்த காலத்தை மறக்காதீங்க. ஸோ பெரியார்களோட பத்திரிகைகள் அப்படிங்கிறது பார்க்கணும். ஓகேவா? ஸோ குடியரசு நாளே 1925. ஓகேவா? ஸோ அடுத்தது ரிவோல்ட் அப்படிங்கிறது 1928. புரட்சிங்கிறது 1933. பகுத்தறிவுங்கிறது 1934. அதே மாதிரி விடுதலைங்கிறது 1935. உண்மை அல்லது உண்மை சொல்கிறோம் 1969 to 1970. ஓகே. ஸோ இதன்படி காலை வரிசைப்படுத்தும் போது குடியரசு 1925, 28, அதுக்கப்புறம் 33, 34, 2, 3, 1, 6, 5, 4 is the right answer for this question, option A. So next we move on to next question. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. முத்துலட்சுமி ரெட்டியை பற்றி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இருக்காங்கல்ல, அவங்களோட முன்முயற்சியின் காரணமாகத்தான் நம்ம தேவதாசி முறை ஒழிப்பு சட்டமும் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் 1947 நடைமுறைப்படுத்திருக்கும். ஓகே. ஸோ தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்துக்கு பெரியார் அவர்கள் தான் பெரிய பங்கு கொண்டிருப்பாங்க. அதே மாதிரி மூவலூர் ராமாமிர்தம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ சென்னை மாநகராட்சியின் முதல் மேயர் சொல்லியிருக்காங்க. முதல் மேயர் கிடையாது, சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி தான் நம்ம டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. ஸோ 3 தவறாக இருக்கு. ஆப்ஷன் சி is the right answer for this question. Okay. So next question, consider the following statements. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. முசிறி துறைமுகத்தில் அரேபியர் வணிகம் செய்த இடத்தை நாலங்காடி என்று அழைக்கின்றோம் சொல்றாங்க. ஓகே. ஸோ இந்த நாலங்காடி அப்படிங்கிறது கிடையாது. நாலங்காடி அல்லங்காடி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டே டைம்ல பார்த்தீங்கன்னா நாலங்காடி, டே டைம்ல வந்துட்டு அந்த மார்க்கெட் சந்தை நடந்துச்சுன்னா அது நாலங்காடி. இதே நைட் டைம்னா அல்லங்காடி அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகே. ஸோ இது முசிறியோட அரேபியர்கள் வணிகம் செய்த இடத்தை அப்படி சொல்ல மாட்டாங்க. ஸோ இது தவறா இருக்கு. முசிறி துறைமுகத்தில் சிறப்புடன் நடைபெற்ற ஏற்றுமதி பொருள் செம்புன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ முசிறியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த நறுமண பொருட்கள், ஓகே. ஸோ நறுமண பொருட்கள்னு பார்க்கும்போது நம்ம மிளகுலேருந்து ஏலக்காய் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்பெஷல் பொருளாக வந்துட்டு ஏற்றுமதி செஞ்சுருப்பாங்க. அரேபியர்கள்ட்டேருந்து குதிரை அப்படிங்கிறது இறக்குமதி செஞ்சுருப்பாங்க. இங்கே செம்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தவறாக இருக்குது. அடுத்தது, தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதியில் சோழர்களின் புகழ்பெற்ற துறைமுகமாக விளங்கியதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ முசிறிங்கிறது சேரர்களோட புகழ்பெற்ற இடம் தான், சோழர்களோட புகழ்பெற்ற இடம் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே தவறாக இருக்குது. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே. எஸ். நெக்ஸ்ட் ஒன்,
பாடல்களின் எண்ணிக்கை அடிப்படையில் 8 தொகை நூல்களை ஏறுவரிசைப்படுத்துகன்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இது 8 தொகை நூல்கள்னாலே நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. என்னது? நற்றிணை, நல்ல குறுந்தகை, ஐங்குறு நூறு, ஒத்த பயிற்று பத்து, ஒங்கு பரிபாடல், கலியோடு அகம்புறமென, இத்திரத்து 8 தொகை அப்படிங்கிறத படிச்சிருக்கோம். இதுல பாடல் வரிகள்ல பாடல் எண்ணிக்கையை பொறுத்து வந்து இந்த 8 தொகை நூல்களை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. ஓகே. ஸோ இதுல ஐங்குறு நாறுனாலே நம்மளுக்கு நல்லாவே தெரியும் 500 பாடல்கள். ஓகேவா? ஸோ நற்றிணைனாலே நல்லா தெரியும் 400 பாடல்கள். ஓகேவா? ஸோ பரிபாடல் அப்படிங்கிறது 70. ஓகே. ஸோ கலித்தொகைங்கிறது 150, பதிற்று பத்துங்கிறது 100. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பாடல்கள் எண்ணிக்கையில் இந்த 8 தொகை நூல்கள்னு பார்க்கும்போது 70, 100, 150, 400 and 500. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது 42153 is the right answer for this question. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். மத்திய செம்மொழி தமிழ் கல்வி நிறுவனமானது சமீபத்தில் திருக்குறளை பின்வரும் எந்த திராவிட மொழிகளில் மொழிபெயர்க்க தொடங்கியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல திருக்குறள் அப்படிங்கிறது டிரான்ஸ்லேட் பண்றது நிறைய தெரியும், நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த மொழிகள் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா குருக், கோண்டி, மால்தோ, பாரகுவே அப்படிங்கிறது பாரகுவே. ஓகே. ஸோ இந்த மொழிகளில் தான் இந்த திருக்குறள் அப்படிங்கிறது மொழிபெயர்த்திருப்பாங்க. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே. ஸோ நெக்ஸ்ட், கீழ்காண்பானவற்றில் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்க. ஓகேவா? ஸோ குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல் வாடை அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அகம் சார்ந்த நூல்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதில் மதுரை காஞ்சி மட்டும். ஓகே. ஸோ குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டுனா பார்த்தீங்கன்னா அகம் சார்ந்த நூல்கள், நெடுநல் வாடை அகம்புறம் சார்ந்த நூல்கள். இதில் மதுரை காஞ்சி மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே. So far we have discussed நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ், நம்ம சூட் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ்ல பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் அண்ட் தமிழக வரலாறு பண்பாடு சொல்லக்கூடிய யூனிட் 6ல இருக்கக்கூடிய கொஷின்ஸோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் அதில் பார்க்குறோம். Hope you all understood guys. Thank you.